இன்னைக்கு ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு அவங்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராமா கம்பெனி மாதிரி இருக்கு. சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டேஜ்லேயே ஏறி வி ஆர் ப்ரவுட் கொத்தூஸ்ன்றாங்க. இப்போ டிஎம்கே ஜென்சின்னு போறது அப்புறம் கம்ப்ளீட் இன்ஆர்கானிக். அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட்ங்கிறது அப்பட்டமா தெரியுது. மேக்ஸ் கோல்ட், கேஷ் ஃபார் கோல்ட். கால் 04445454545. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஜென்சி இளைஞர்களை கவர்றது யாருன்னா விஜய் கவர்ந்தார். வரப்போற காலகட்டத்தில் யார் கவருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு அவங்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டிராமா கம்பெனி மாதிரி இருக்கு. சாரி டு யூஸ் திஸ் வேர்ட். அவங்க என்ன சொல்றாங்க, ஸ்டேஜ்லேயே ஏறி வி ஆர் ப்ரவுட் கொத்தூஸ்ன்றாங்க. இப்போ டிஎம்கே ஜென்சின்னு போறது அப்புறம் கம்ப்ளீட் இன்ஆர்கானிக். அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட்ங்கிறது அப்பட்டமா தெரியுது. ஒரு லட்சம் பேர் சேர்ந்தாதான் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா நான் இன்னும் 30-31 தான் ஒரு கட்சி ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கோலில் ஒரு தெளிவாக இருக்கார். தேர்தல் நெருங்கும் போது கட்சி ஆரம்பிச்சா போறன்ற ஐடியாவில் இருக்கார் நினைக்கிறேன். அதனால தான் 50 லட்சம் டிவிகேவோட பேட்டர்னை ஃபாலோ பண்ண பாஜகவில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட கட்சியில் சேர்ந்து 2 மாதங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க. இல்ல அது பிரதமர் கிட்ட டைரக்ட் அக்சஸ், உள்துறை அமைச்சர்கிட்ட டைரக்ட் அக்சஸ். எந்த தொண்டன், பாஜக தொண்டனுக்கோ எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆனா அதை அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரா? யாரா இருந்தாலுமே தமிழகத்தில் ஒரு கட்சி வந்தா பாரதிய ஜனதாவினுடைய பி டீம்னு முத்திர குத்துறது ஒரு ஹேபிட்டாவே வச்சிருந்தாங்க. அது விஜய் அவர்களுக்கும் செய்யப்பட்டது. ஆனா அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கம்பல்ஷன் அதிகமா இருக்கு. காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவர் பாரதிய ஜனதாவை தலைமை தாங்கி நடத்தினவர் இருக்கார். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச். நான் சவால் விட்டு சொல்கிறேன், தாவேகாவால் முடியுமா, திமுகவால் முடியுமா? ஜாதி மத சாக்கடை அரசியல் வேண்டான்னு ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசியல் எடுத்து வைக்கிறார். அது என்டையர்லி பிஜேபியோட பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப நேர் எதிரான ஒரு பாலிடிக்ஸ். இப்போ 3 பேர் இருக்காங்க. இப்போ நீங்க டிஸ்கஷன் எடுத்தது அந்த 3 பேர் தான். உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள். இதுல யார் இளைஞர்னு முக்கியம் இல்லை, இளைஞர்களுடைய நம்பிக்கையை பெற்றவங்க யாருன்னு தான் பார்க்கணும். அண்ணாமலை பக்கத்தில் 19 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா பெரும்பாலும் அவங்க பிஜேபியிலேருந்து போன இளைஞர்களாக கூட இருக்கலாம். தாவேகா இந்த வருடம் 80,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கும். 4,000 ரூபாய் இளைஞர்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு 2,500 ரூபாய் தருவேன் என்கிறார். மிக நிச்சயமாக சொல்லுகிறேன், அடுத்த ஆண்டு கூட விஜயால் தர முடியாது. மீத லீடர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கால் ஃபார் கொடுக்குறாரு. அப்போ 2 நாளில் 16 லட்சம் பேர் சேர்ந்த உறுப்பினர்கள் மீதி இருக்கக்கூடிய 38 நாளில் வெறும் 3 லட்சம் பேர் தான் சேர்ந்துருக்காங்க. அப்போ இந்த வீத லீடர்ஸ்குள்ளார வந்தவங்க மேக்சிமம் நம்பர்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆளுங்களும் பொலிட்டிக்கலாக வந்து கன்வெர்ட் ஆவாங்களான்னா $1 மில்லியன் கொஸ்டின். 2029 வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி கட்சி ஆரம்பிச்சார்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது வரும். வெதர் இஸ் அகெயின்ஸ்ட் பிஜேபி ஆர் சப்போர்ட்டிங் ராகுல் காந்தி. இப்போ திமுகவில் யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? ஏன் திமுக ஊழல் கட்சின்னு முத்திர குத்துறாங்க? தி ஃபைன் மீடியா நேயர்களுக்கு வணக்கம். அதாவது 2026 தேர்தலுடைய முடிவுகள் இது வந்து எதனால் ஏற்பட்டது அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. இது வந்து இளைஞர்கள் வந்துட்டு இந்த மாற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறாங்க, ஜென்சி வாக்குகள் அதிகமாக இருக்குது, அதனால தான் இந்த மாற்றம் நடந்திருக்கு அப்படின்னு ஏற்கனவே பேசப்பட்டது. ஆட்சி ஆரம்பித்து தாவேகா அரசு ஆட்சி அமைத்து 60 நாட்களுக்கு மேலே போயிட்டுருக்கு. பட் இப்போ எதுக்கு இதை பற்றி நம்ம பேச போகிறோம் அப்படின்னா, புதிதாக ஒரு வருகை திரு அண்ணாமலை அவர்கள் வந்து வீத லீடர்ஸ் என்ற அமைப்பை வந்து ஆரம்பிச்சிருக்கிறாரு. அது கட்சியாக இன்னும் பரிணமிக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும். ஆனால் அவர் என்ன பேசியிருக்கிறாருன்னா, அவரும் இந்த ஜென்சி நோக்கிய ஒரு வாதத்தை தான் முன் வச்சிருக்கிறாரு. அவங்கள ஈர்க்கிறதுக்கான ஒரு வருகையாக தான் இதுவும் பார்க்கப்படுது அப்படின்னு தோணுது. அப்போ டிஎம்கே தரப்புலையும் வந்து ஜென்சி டிஎம்கே அப்படிங்கிற அந்த விஷயம் வந்து பரவலாக அப்போ போயிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியுது. அப்போ தமிழக அரசியல் இந்த இளம் தலைமுறையை நோக்கி நகருதா? அப்படி நகர்ந்தா யார்கிட்ட அந்த ஜென்சி வாக்குகள் இருக்குது, யார்கிட்ட ஜென்சி இருக்கிறாங்க, இல்லை இளம் தலைமுறையினர் இருக்கிறாங்க அப்படிங்கிறதுக்காக தான் இன்றைக்கி நம்ம வந்து விவாதிக்க இருக்கோம். இந்த விவாதத்தில் நம்ம கூட 3 விருந்தினர்கள் கலந்துருக்கிறாங்க. முதல்ல பத்திரிகையாளர் பிரியன் அவர்கள் கலந்துருக்கிறார். வணக்கம் சார். அரசியல் விமர்சகர் நந்தகுமார் அவர்கள் கலந்துருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். அப்புறம் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள் கலந்துருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். ஸோ நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நீங்கள் எல்லா இடங்கள்லையும் இதை பற்றி பேசியிருந்திருப்பீங்க. பட் முக்கியமாக திமுக, தாவேகா மற்றும் அரசியல் பிரவேசம் இன்னும் கொஞ்சம் நாளில் நடக்கும் அண்ணாமலை அவர்கள் மத்தியில். ஸோ யார் வந்து இவங்க இளம் தலைமுறைக்கான ஒரு முகமாக இருப்பாங்க அப்படிங்கிறது தான் இன்றைக்கி நம்ம விவாதத்தில் பேச போகிறோம். முதல்ல திரு பிரியன் சார்கிட்ட இருந்தே நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். இந்த ஜென்சி டிஎம்கே அப்படின்னு இப்போ சில நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். சமூக வலைதளங்கள்லாம் நிறைய பேர் பேசுகிறாங்க.
அங்கங்கே மீட்டிங் நடக்குது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. ஆனால் இந்த மாற்றம் எப்போ நிகழ்ந்தது அப்படின்னா தேர்தலோட முடிவுகளுக்கு அப்புறமா தான் இந்த மாற்றம் திமுகக்குள்ள நிகழுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ அவங்க தரப்பில், அதாவது திமுக தரப்பில் இளைஞர்களே நம்ம கவர மறந்துட்டோம், அப்போ நம்ம கையில் எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவாக பார்க்கப்படுதா? இல்லை, திமுகவை பொறுத்த மட்டும் அவங்க வந்து உதயநிதி எப்போ இளைஞரணி செயலாளராகிறோ அப்போதுலேருந்து இளைஞர்களை அவங்க சேர்க்கறதுக்கான முயற்சிகளில் இறங்கிட்டாங்க. கட்சி பத்திரிகைகள் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா 50 லட்சம் பேர் புதுசாக இளைஞர்களில் சேர்ந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 1 மாத காலம் வந்து 5 லட்சம் பேர் நிர்வாகிகளாக போட்டிருக்கோன்னு பட்டியலே போட்டிருந்தாங்க. மாவட்டமாக பூத் வைஸாக இளைஞரணி ரெப்ரசன்டேஷன்லாம் இருந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. 2 இளைஞரணி மாநாடு வேறு 2 மாநாடு எலெக்ஷன்ஸ் முன்னாடி நடத்தினாங்க. ஆனால் இவ்வளவு நடத்தியுமே வந்து எலெக்ஷன்ஸில் வந்து அது அவங்களுக்கு பயன் கொடுத்ததான்னா பயன் கொடுத்த மாதிரி தெரியல. காரணம் வந்து கடைசி நேரத்தில் ஒரு விஜய்க்கு ஃபேவரான ஒரு ட்ரெண்டு வந்து உருவாச்சு. ஒரு மக்கள் ஒரு மாற்றத்தை விரும்பினாங்க. விஜய் ஒரு பாப்புலர் ஆக்டராக இருந்தனால அவருக்கு இயல்பாகவே இருந்த ஒரு க்ரௌடு ப்ளஸ் மாற்றத்தை விரும்பினவங்க, அதில் இளைஞர்களும் அடக்கம் அதில். ஸோ ஈவன் திமுக ஃபேமிலியில் இருந்த இளைஞர்கள் கூட விஜய்க்கு ஓட்டு போட்டதாக விஷயங்கள்லாம் வந்திருக்கிறத பார்த்தோம் நம்ம. ஆனால் இனிமேல் அடுத்த வர தேர்தல்ன்றது விஜயுடைய செயல்பாடுகள் அடிப்படையில் தான் அது இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஆக்சுவலாக மாற்றத்துக்கான ஒரு நபராக அவரை தேர்ந்தெடுத்த மக்கள் அவர் மாற்றத்தை கொடுத்தாரா இல்லையான்னு பார்க்கும்பொழுது கொடுக்கல அப்படின்ற போது மறுபடியும் அவங்க சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டு வேறு ஏதாவது இப்போது நீங்கள் சொல்கிற மாதிரி அண்ணாமலை பக்கம் போகிறதுக்கான வாய்ப்புகளோ இல்லை பரவாயில்ல ஏற்கனவே எஸ்டாப்ளிஷ்டாக இருக்கிற பார்ட்டி அதிமுக கொஞ்சம் ஒரு மாதிரி கரையிற ஸ்டேஜில் இருக்குது, அது எப்படி தன்னை புதுப்பித்து கொள்ள போகிறதுன்னு பொறுத்து இருந்தால் பார்க்கணும். அந்த அதிமுக தரப்புலையும் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது குறுநில மன்னர்கள்னு விமர்சனம் பண்ணுறாங்க. இங்கேருந்து போன எல்லா முக்கியமான முன்னாள் அமைச்சர்கள், முக்கியமான அதிமுக தலைவர்கள் எல்லாம் அவங்க வந்து குறுநில மன்னர்களாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு இளம் ரத்தம் வந்து அதிமுகவுக்கு பாயுது. இன்னும் வந்துட்டு இவ்வளோ நாள் வெளிச்சம் கிடைக்காதவங்களுக்குலாம் அதிமுகவுக்கு வருவாங்க. அப்போ அங்கேயும் இளைஞர்கள் வந்து அதிகமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அது அப்படி தான் எடுத்துக்கலாமா நம்ம? அதிமுகவை பொறுத்த மட்டும் வந்து இப்போ வந்திருக்கவங்கலாம் கூட வந்து ஓரளவுக்கு வந்து பார்ட்டியில் 30-35 வருஷம் இருக்கிறவங்க தான் வந்திருக்காங்க. அவங்களுக்கு இவங்க இந்த குறுநில மன்னர்கள் போன பிறகு அவங்களுக்கு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எனக்கு தெரிஞ்சு ஒரு புள்ளிவிவரத்தில் பார்த்தேன், ஆவரேஜ் வயசு வந்து 50-55 55 இருக்கா. ஆனால் ஜெயலலிதா காலத்தில் 2007 அவங்க ஒரு முயற்சி எடுத்தாங்க, இளம்பெண்கள் இளைஞர்கள் பாசறை. அதுக்கப்புறம் அந்த முயற்சி வந்து தொடர்ந்து சஸ்டைண்டாக அவங்க பண்ணவே இல்லை. ஸோ அதனால் வந்து ஒரு பெரிய வேக்கம் அங்கே இருக்குது. ஆக்சுவலாக ஜெயலலிதா போது இருந்தபோது என்னென்னா யாருக்கு வேணால் எந்த வாய்ப்பு வேணால் எப்போ வேணால் கிடைக்குன்ற ஒரு நம்பிக்கை அங்கே இருந்தது. அதுக்கப்புறம் பழனிசாமி வந்த பிறகு அது வந்து அவர் யாரையுமே டிஸ்டர்ப் பண்ண விரும்பலை. மற்றபடி இந்த புதுசாக ஆட்களை சேர்க்குற மாதிரியான விஷயங்களை அவர் கையில் எடுக்கலை. அதனால் இந்த குறுநில மன்னர்களுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அவங்க இப்போ போனதுனால வந்து கட்சியை வந்து புதுப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவர் இன்னும் பலவிதமான சீர்திருத்தங்கள்லாம் பண்ண வேண்டியிருக்கு. ஆனால் டிஎம்கேவுடைய விஷயம் என்னென்னா அவங்ககிட்ட வந்து ஒரு கட்டுமானம் ஏற்கனவே இருக்குது. அதில் தலைமை தான் இப்போ பிரச்சனை. ஆக்சுவலாக அது உதயநிதி தலைமையை அவங்க ஏற்றுட்ருக்காங்க. மக்கள் உதயநிதி தலைமையை ஏற்றுக்கிறாங்கிறது வர எலெக்ஷன்லாம் தெரியும். அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வரப்போகிற எலெக்ஷன்ஸில் இருக்கிற உருவாகிற தலைவர்கள் இல்லை உருவாகி கொண்டிருக்கிற தலைவர்கள்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 55 வயசுக்குள்ளே இருக்காங்க. விஜய்க்கு 52 வயசு, இல்லை இவருக்கு அன்புமணிக்கு 55-53 வயசு, இது மாதிரி இவர் 42 வயசு அண்ணாமலை, ஒரு பக்கம் சீமான் வேறு அவர் கொஞ்சம் வயசு அதிகமாக இருக்கலாம், இருந்தாலும் அவர் இவங்களோட அவர் கம்பீட் பண்ணுறாரு அவர். ஸோ 31 காலகட்டம்ன்றது இவங்களுக்குள்ள ஒரு போட்டியாக மாறும். அதில் எடப்பாடி கூட அவுடேட்டடாக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 31 வந்து ஸ்டாலினோட வயசு 79-78 ஆகிடும். அந்த வயசில் வந்து அவர் மறுபடியும் தன்னை வந்து அவங்க அப்பா மாதிரி வந்து நிறுத்திப்பாரான்றது இப்போ இருக்கிற சூழலில் வந்து அது சாத்தியமாகறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. ஜென்சி இளைஞர்களை கவர்றது யாருன்னா தற்சமயத்துக்கு போன எலெக்ஷன்ஸில் விஜய் கவர்ந்தார். வரப்போகிற காலகட்டத்தில் அந்த இடம் வந்து யார் கவருவாங்கன்றது ஒரு கேள்விக்குறியான விஷயம். யார் வந்து டிஎம்கேக்கு அங்க பெரிய ஸ்பேஸ் இல்லங்கறீங்களா? ஒருவேளை ஸ்டாலின் அவர்களே நீடிக்கும் பட்சத்துல, தலைவரா நீடிக்கும் பட்சத்துல மறுபடியும் போக மாட்டாங்க. அந்த கான்டெம்பரரியா இருக்கிறவங்க எல்லாம் பார்க்கும்போது யங்கரா இருக்கும்போது திமுகலையும் அதே மாதிரி எதிர்பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஈவன் வந்து அடுத்த எலெக்ஷன்ஸில் வந்து அந்த ஜென்சி ஓட்டை வாங்குறதுக்கான அந்த செயல்பாடுகளை வந்து விஜயை வகுத்துக்க வேண்டியதாக இருக்குது. அண்ணாமலை பக்கத்தில் 19 லட்சம் பேர் வந்திருக்காங்கன்னா பெரும்பாலும் அவங்க பிஜேபியிலேருந்து போன இளைஞர்களாக கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அப்போது ஒரு எல்லா தரப்பையும் சேர்ந்த இளைஞர்களை அவர் எப்படி இழுக்க போகிறார்? அதுக்கான அவருக்கு என்ன விஷயத்தை சொல்கிறார்? ஜாதி மத சாக்கடை அரசியல் வேண்டான்னு ஒரு விஷயத்தை தமிழ்நாடு அரசியல் எடுத்து வைக்கிறார். அது என்டையர்லி பிஜேபியோடைய பாலிடிக்ஸ்க்கு ரொம்ப நேர் எதிரான ஒரு பாலிடிக்ஸ். பட் அவருடைய வளர்ச்சி என்பது வந்து பொறுத்து இருந்தால் பார்க்கணும். 50 லட்சம் பேர் எப்படி எடுக்கிறாரு? அது இளைஞர்களாக அவர் சொல்கிறாரு. 39 வயசு கீழே 54% பேர் சேர்ந்துருக்கிறவங்க 39 வயசு கீழே இருக்கிறவங்க அப்படின்றார். அது உண்மையிலேயே பெரிய விஷயம் தான் அது ஆக்சுவலாக. ஸோ இனிமேல் வரப்போகிற காலகட்டத்தில் எந்த அளவுக்கு அவர் கூட சேர போகிறாங்க அப்படின்றத பொறுத்து இருந்தால் பார்க்கணும். ஆனால் அவருக்கான ஸ்கோப்னு ஒன்று இருக்குது. அவருக்கு பின்னாடி பாஜக இருக்கா இல்லையான்றது ஒரு கான்ட்ரவர்சியாக இருந்தால் கூட அவருக்கு ஒரு ஸ்கோப் இருக்குது அப்படின்றத அவர் கம்பீட் பண்ணக்கூடிய அளவுக்கு வருவார்ன்றதான் உண்மையாக. முதல் சுற்று கருத்தாக எடுத்துக்கிறேன் திரு துக்ளக் ரமேஸ்வரன் சார். அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ஆரம்பித்த உடனே வீதி லீடர்ஸில் நிறைய விஷயங்கள் அவர் பேசினாருங்கிறத பார்க்க முடியுது. அஃப்கோர்ஸ் அவர் வந்து இதுக்கு முன்னாடி 2021 திமுக ஆட்சி அமைச்சதுக்கு அப்புறம் அதிமுக எதிர்க்கட்சியா பாஜக எதிர்க்கட்சியா அப்படின்ற ஒரு
நிலைப்பாடு வந்து தமிழக மக்கள் மத்தியில் ஏற்பட்டதுக்கு காரணம் வந்து அண்ணாமலை தான். அவ்வளோதான். அவர் தான் வந்து பயங்கரமாக ப்ரெஸ் எல்லாம் ஹேண்டில் பண்ணார், திமுகவுக்கு எதிராக பல்வேறு விஷயங்களை எடுத்து வைத்தார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. இப்போது அன்றைக்கி மேடையில் பேசும்பொழுதும் ஆளும் கட்சிக்கு எதிராக அதாவது பேசுவாரான்னு பார்த்தோம், பேசலை. கொஞ்ச நாள் வெயிட் பண்ணுவோங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை தான் கடைபிடிக்கிறார். ஆனால் பொதுவாக என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, மக்களை அண்ணாமலை அவர்கள் நெருங்குவதற்கு ரொம்ப காலம் எடுக்கும். கரெக்டான ஸ்பேஸில் தான் அவர் இருக்கிறாரு, ஆனால் மக்களை நெருங்குவதில் கொஞ்சம் காலதாமதம் ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? மிக நிச்சயமாக இன்னும் ஒரு 6 மாதங்களுக்கு குறையாமல் பொதுத்தளத்தில் அரசியல் பேச மாட்டாருன்னு தான் நான் நினைக்கிறேன். இப்போ அடுத்த 2-3 நிகழ்ச்சிகள் அறிவிச்சிருக்கிறாரு. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மாநாடு, பெண்கள் பாதுகாப்பு மாநாடு, இந்த பெண்கள் நலன் சார்ந்த ஒரு மாநாடு, இதை நடத்த போகிறதாக அவர் அடுத்த 2 விஷயங்களை அறிவிச்சிருக்காரு. நண்பர் பிரியன் அவர்கள் குறிப்பிட்டது போல் அவர் வந்து பொது பிரச்சனைகளைத்தான் முதலில் அதிகம் பேசுவார்னு நான் பார்க்குறேன். அவர் வந்து 54% பேர் இத்தனை வயதுக்கு குறைவானவர்கள் என்ற பட்டியல் என்ற ஒரு விவரம் தரப்பட்டிருக்கிறதுன்றதை பற்றி பிரியன் குறிப்பிட்டார். ஆனால் நான் வந்து அதற்கு முன்பாகவே ஒரு விஷயத்தை சொல்லணும்னு நினைக்கிறேன். அவர்களில் பெரும்பாலானவர்கள் பாஜகவை சார்ந்தவர்களாக இருக்கக்கூடும்ன்ற அந்த கருத்திலிருந்து நான் மாறுபடுறேன். ஏனென்றால் கோவையில் பாராளுமன்ற தொகுதியில் அவர் போட்டியிட்ட போது அவருக்காக 1-2 கூட்டங்களில் அவருக்கு ஆதரவு தெரிவித்து பேசுவதற்கு நான் அழைக்கப்பட்டிருந்தேன். ஆகவே அப்போது நான் வந்து அங்கே நேரடியாக பார்த்த ஒரு காட்சி, திருச்சி, புதுக்கோட்டை போன்ற வேலூர் போன்ற பகுதிகளிலிருந்து இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள் அல்லது கல்லூரி படிப்பை முடித்துவிட்டு ஐடி நிறுவனங்களில் பணியாற்றுகிறவர்கள் அண்ணாமலைக்கு வேலை செய்வதற்காக ஒரு 10 நாள் லீவ் போட்டுவிட்டு வந்து டோர் டு டோர் கேம்பெயினில் போய் கொண்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு ஃபேன் ஃபாலோயிங் மாதிரி ஒரு கூட்டம் என்பது தமிழகம் தழுவிய அளவில் இருக்கிறது. நான் அதன் காரணமாகத்தான் நான் சொன்னேன், பாரதிய ஜனதா கட்சிக்குள் வந்த 11% ஓட்டு குறைந்தபட்சம் 8%, 7 அல்லது 8% அண்ணாமலைக்காக வந்த ஓட்டு. மோடி அவர்களுக்காக அதில் 1-2% கூட இருக்கலாம். பாரதிய ஜனதாவினுடைய பழைய ஓட்டு என்பது 4% தான். அதிலிருந்து 11 வந்ததுன்னா அதற்கு முக்கியமான காரணம் அண்ணாமலை. இல்லை, அண்ணாமலை அவர்கள் வந்து தலைவராக ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அந்த சதவீதத்தை தான் சொல்கிறீங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கு முன்னாடியே 18% பாஜக ஆல்ரெடி எடுத்துருக்கிறத பார்க்க முடியும். அது வந்து அந்த கணக்கு நீங்கள் சொல்வதை நான் ஒத்துக்கொள்கிறேன். திரு பொன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் 3வது அணியை கட்டமைக்கிற முயற்சி ஈடுபட்ட போது அது கிடைத்த வாக்குகள். அதுதான் நான் சொல்கிறேன், 3வது அணிக்கு நம்பிக்கையூட்டக்கூடிய தலைவர்கள் வராததனால்தான் 3வது அணி வெற்றி பெறவில்லை. நம்பிக்கையூட்டக்கூடிய ஒரு தலைவராக விஜய் உருவெடுத்ததால்தான் அவர் வெற்றி பெற்றார். இந்த புள்ளியில் தான் நம்ம பார்க்கணும். விஜயகாந்த் வெற்றி பெற முடியாததற்கும் விஜய் வெற்றி பெற முடிந்ததற்கும் காரணம், மிக பெருவாரியான மக்கள் விஜய் நம்பிக்கையூட்டக்கூடிய தலைவராக பார்த்தார்கள். அவர்களிலே இளைஞர்கள் கணிசமானவர்கள். ஆனால் வெறும் இளைஞர்கள் மட்டுமல்ல, நடுத்தர வயதினரும் வாக்களித்திருக்கிறார்கள், பெண்களும் வாக்களித்திருக்கிறார்கள். குறிப்பாக சொல்லப்போனால் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஏற்பட்ட பெரிய ஏமாற்றமே பெண்கள் வாக்கு மிக கணிசமாக தங்களுக்குத்தான் கிடைக்கப் போகிறது என்பதை திடமாக நம்பியதுதான் திமுகவுக்கு ஏற்பட்ட சறுக்கல். அங்கேதான் திமுகவுக்கு சரிவு. பிரியன் அவர்கள் குறிப்பிட்டதைப் போல தாவேக அரசு மக்களுடைய எதிர்பார்ப்புகள் மிகுந்த எதிர்பார்ப்புகளோடு இந்த ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறது. அண்ணாமலை அவர்கள் பாலிடிக்ஸ் பேசவில்லை என்று சொன்னாலும் அரசியல் விஷயத்தை மிக எச்சரிக்கை மணி போல தாவேகாவை நோக்கி சொல்லியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்கிறார்? தாவேகா இந்த வருடம் 80,000 கோடிக்கு மேல் கடன் வாங்கும், அடுத்த வருடம் அதே அளவு கடன் வாங்கும். அப்படியானால் என்ன அர்த்தம்? மிகுந்த கடன் சுமையில் தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அரசாங்கம். அப்படி இருக்கக்கூடிய நிலையில் இதே கட்சிகளைப் போல, திராவிட கட்சிகளைப் போல நீங்கள் பல வாக்குறுதிகளை மக்களுக்கு கொடுத்திருக்கிறீர்கள். திராவிட கட்சிகள் எப்படி வாரி இறைத்தார்களோ, நிதிநிலையை பற்றி பொறுப்பு இல்லாமல் வாக்குறுதிகளை கொடுத்தார்களோ, அதே போலதான் விஜயும் செயல்பட்டிருக்கிறார். 4,000 ரூபாய் இளைஞர்களுக்கு தருவேன் என்று சொல்லியிருக்கிறார். பெண்களுக்கு 2,500 ரூபாய் தருவேன் என்கிறார். மிக நிச்சயமாக சொல்லுகிறேன், அடுத்த ஆண்டு கூட விஜயால் தர முடியாது 2,500 ரூபாய். 2,500 ரூபாயை கொடுப்பதாக இருந்தால் அண்ணாமலை சொன்னதை விட அதிகபட்ச கடன் வாங்க வேண்டியிருக்கும். இப்போது இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களிலேயே மிக எஃபெக்டிவ் கம்யூனிகேட்டர் இஸ் அண்ணாமலை தென் எனி அதர்ஸ். டெப்த் நாலேஜ் இன் மெனி சப்ஜெக்ட்ஸ். காவல்துறை மட்டுமல்ல, நீங்கள் காவல்துறை மட்டும் என்று நினைக்காதீர்கள், மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் படித்திருக்கிறார். ஆகவே அதிக வாசித்தவர், அதிக படிப்பாளி பல தலைவர்களை விட. ஆகவே
அண்ணாமலை மிக நிச்சயமாக தாவேகாவுக்கு ஒரு சவாலாக அடுத்த 6 மாதங்களில் உருவெடுப்பார். இவர் இப்போ துக்ளக் அவர்கள் சொல்லும் பொழுது 6 மாதத்தில் வந்து அண்ணாமலை ஒரு மிகப்பெரிய ஒரு காம்படிட்டராக உருவெடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கு அப்படின்னா தாவேகாவிற்கு. இஸ் இட் சோ? அண்ணாமலை வர்றது வாழ்த்துக்கள், வரவேற்கிறோம். பட் நம்ம வந்து இதில் கீ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னு ஒன்று இருக்குது. நம்ம வந்து ஒருத்தரை பிடிக்கும், ஒருத்தரை பிடிக்காமல் போகும். இருந்தாலும் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் டோன்ட் லைன்னு சொல்லுவாங்க. நீங்கள் அண்ணாமலை அவர்கள் வந்து டெல்லியில் போய் சந்தித்து ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் அவர் வந்து அந்த வீத லீடர்ஸ்க்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணுங்கன்னு கால் ஃபார் கொடுக்குறாரு. ஃபஸ்ட்டு 24 மணி நேரத்தில் 13 லட்சம் மக்கள் வந்து அதில் ரெஜிஸ்டர் ஆனாங்க. அடுத்த 48வது மணி நேரத்துக்குள்ளார, அதாவது 2வது நாளில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 லட்சம் பேர் ஆட் ஆகுறாங்க. ஸோ 2வது நாள் 48 மணி நேரம் முடிவில் 16 லட்சம். அவர் இன்றைக்கி மீட்டிங் அட்ரஸ் பண்ணுற வரைக்கும் 19 லட்சம். இன்றைக்கி காலையில் நான் பார்த்தேன் 19.22 லட்சம். அப்போ அவர் அனௌன்ஸ் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா போன மாதம் 5ஆம் தேதி. இப்போ நம்ம என்ன தேதியில் இருக்கோம் இன்றைக்கி? ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு 40 நாட்களுக்கு மேலே. அப்போ 2 நாளில் 16 லட்சம் பேர் சேர்ந்த உறுப்பினர்கள் மீதி இருக்கக்கூடிய 38 நாளில் வெறும் 3 லட்சம் பேர் தான் சேர்ந்துருக்காங்க. மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் பிஜேபியினுடைய பீப்புள். அப்போ இன்றைக்கி போன தடவை அவர் வாங்கின 11.33% வந்து அண்ணாமலையினுடைய வாக்கு தான் பிரதானமாக இருக்குது. பாரதிய ஜனதாவுக்கு வந்து வெறும் 3% வாக்கு தான் தமிழ்நாட்டில். அப்படின்னா இன்றைக்கி 19.22 லட்சம் அண்ணாமலைக்கு பதிவாக இருக்குது இன்றைக்கி வரைக்கும். இன்றைக்கி காலையில் வரைக்கும் மொத்த வாக்காளர்கள் தமிழ்நாட்டில் 5,73 லட்சம். இதை நீங்கள் டிவைட் பண்ணி பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு இது வரைக்கும் ரெஜிஸ்டர் ஆகிருக்கிறது 3.3% தான். அப்போ இன்றைக்கி ஒரு தனி மனிதன் எடுத்துட்டிங்களா, நீங்களோ நானும் ஒரு அரசியல் கட்சியில் போய் சேர்கிறதுக்கு யோசிப்போம். ஆனால் இந்த மாதிரி ஒரு மூமெண்ட், வீத லீடர்ஸுங்கிற மாதிரி ஒரு மூமெண்ட், ஒரு சேவை அமைப்பில் நம்ம எதுவுமே யோசிக்க மாட்டோம். ஏன்னா எல்லாத்துக்குமே வந்து நமக்குன்னு ஒரு சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்ம யார் கூடயோ இணைஞ்சு பயணிக்கலாமேன்னு ஒரு ஆர்வம் வரும், உந்துதல் வரும். அப்போ இந்த வீத லீடர்ஸ்குள்ளார வந்துவிங்க மேக்ஸிமம் நம்பர்னு நான் பார்க்குறேன். ஏன்னா ஒரு மூமெண்ட்டுக்குள்ளே இருக்கிற அத்தனை ஆளுங்களும் பொலிட்டிக்கலாக வந்து கன்வெர்ட் ஆவாங்களான்னா $1 மில்லியன் கொஸ்டின். ஆனால் பொலிட்டிக்கலாக இருக்கிறவங்க எல்லாரும் மூமெண்ட்டுக்குள்ளார போய் ஒர்க் பண்ணலான்னு நினைப்பாங்க, ஏன்னா ஒரு சர்வீஸுங்கிறது. ஆனால் மூமெண்ட்டில் இருக்கிறவங்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் கேப் போடுறதுக்கு ரொம்ப ஹெசிடேட் பண்ணுவாங்க. இல்லை, இதே ஒரு கேள்வியும் இதே ஒரு அனலிசிஸும் தாவேகாவில் இணைந்ததுக்கப்புறம், நிறைய பேர் இணைந்ததுக்கப்புறம் இதே மாதிரியான ஒரு அனலிசிஸ் வந்து வைக்கப்பட்டது. இவ்வளோ பேர் சேர்ந்துருக்காங்களே, சேர்ந்தவங்கலாம் வாக்கு போடுவாங்களா, சேர்ந்தவங்கலாம் வந்துட்டு அவங்களுக்குலாம் வாக்காளர் அடையாள அட்டை இருக்கா, இது மாதிரி நிறைய கேள்விகள் வந்து வைக்கப்பட்டது. அது எல்லாத்தையும் வந்து 2026 தவிடுபடி ஆக்கிடுச்சுங்கிறத பார்க்க முடியுது. அந்த மாதிரி ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே போகலாம். இல்லை, நான் இந்த நம்பரை டிஸ்பியூட் பண்ணவே இல்லை. குறுக்கீடு லட்சக்கணக்கான அளவில் தான் தாவேகாவுக்கு வாக்காளர்கள். தேர்தல் அரசியல் வரும்போது தான் வாக்காளர்கள், அதாவது உறுப்பினர்கள், தாவேகாவுக்கு உறுப்பினர்கள் இதே அளவு லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் தான். அதிமுக திமுக மாதிரி கிளைம் கிடையாது. 1.5 கோடி உறுப்பினர்கள், 1.25 கோடி உறுப்பினர்கள்லாம் தாவேகாவுக்கு கிடையவே கிடையாது. வாக்காளர்கள் வாக்களித்து தான் தாவேகா அரசு அமைந்திருக்கிறது. ஆகவே தேர்தல் அரசியல் வரும்போது தான் சரியான ஆதரவை கணிக்க முடியும். இல்லை, என்னுடைய மெமரி கரெக்டாக இருக்கும்னா அவங்களும் ஆப்பில் தான் மெம்பர்ஷிப் டிரைவ் ரன் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு ஒரு வாரத்துக்குள்ளார 95 லட்சம் கிராஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு நியூஸ் ரிப்போர்ட்லாம் வந்துச்சு தாவேகாக்கு. அப்போ நம்ம 2 நம்பரையும் டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் இந்த 19.22 லட்சத்தை நான் வந்து டிஸ்பியூட் பண்ணல. இவங்க அப்படியே ஓட்டு வருதுன்னு வச்சுங்க அண்ணாமலைக்கு, நான் அதை கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஐ எம் நாட் டிஸ்கவுண்டிங் தட். அப்படியே இருந்தால் கூட அது 3.3% தான் இன்றைக்கி தேதியில். ஸோ அந்த மொமெண்டமை நான் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு 2 நாளில் 16 லட்சம், மீதி 38 நாளில் 3 லட்சம்ங்கும் போது அந்த மொமெண்டம் எந்த அளவுக்கு வந்து ரெடியூஸ் ஆகிருக்குங்கிறதையும் பார்க்கணும். ஸோ இது வந்து ஒரு ஃபேக்டர். அடுத்தது வந்து அண்ணாமலை அவர்கள் பேசும்போதே சொல்கிறாரு, இப்போ நம்ம இளைஞர்கள் ஜென்சியை பற்றிலாம் பேசணும். இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு வந்து இளைஞர்கள் தான் பெருவாரியாக போட்டிருக்காங்கன்னா இல்லை. இப்போ உதாரணத்துக்கு வந்து நீங்கள் ஜென்சின்னு எடுத்துட்டிங்கன்னா அப்போ அந்த பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 21% தமிழ்நாட்டில். அடுத்த 30லிருந்து 39% அதையும் நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்கன்னா 42%. எக்ஸாக்டாக ப்ரிசைஸாக சொல்லணும்னா 41.45% 39 வயசுக்கு இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும் 18 வயசுலேருந்து. ஜென்சி மட்டும் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு 80% விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்கன்னு கூட வச்சுங்க, ஒரு ஆர்கியூமெண்ட் சேக்கு. அப்போ 21% மல்டிப்ளைடு பை 80% போட்டிங்கன்னா சற்றேறக்கூடிய 17%. விஜய் அவர்கள் வாங்கினது 35%. அப்போ 35 கழித்தல் 17னா மீதி 18% மற்ற எல்லா பிராக்கெட்லேருந்து வந்திருக்கு. அப்போ அவருக்கு விஜய் அவர்களுக்கு வாக்குங்கிறது வெறும் ஜென்சி கிட்ட மட்டும் இல்லை, அப் டு சைலண்ட் ஜென்ரேஷன் 80 வயசுக்கு மேலே வாக்களித்த பெரியம்மாக்கள்கிட்ட இருந்து கூட அந்த வாக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இந்த இடத்துல இன்றைக்கி அவர் சொல்லக்கூடிய, அண்ணாமலை சொல்லக்கூடியது போது 39 வயதுக்கு கீழே 54%ங்கிறார். 25 வயசு வரைக்கும் 14%, 26லேருந்து 39 வரைக்கும் 40%. நீங்கள் 39 கீழே எடுத்துட்டிங்கன்னா கூட
54%. இதை அப்சல்யூட் நம்பராக கன்வெர்ட் பண்ணினீங்கன்னா 10.26 லட்சம். அப்போ 39 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய பாப்புலேஷன் தமிழ்நாட்டில் எவ்வளோன்னா 2,37 லட்சம். அப்போ 2,37 லட்சம் வாக்காளர்கள்ட்ட இப்போ தான் 10.26 லட்சம் வந்து அந்த வீத லீடர்ஸில் ரெஜிஸ்டர் ஆயிருக்கு. அப்போ இதெல்லாம் வந்து அரித்தமெட்டிக், இதில் நம்ம யாருமே போய் பேச முடியாது. அப்போ இந்த இடத்துல இன்டரப்ஷனா இல்லை ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டியே கன்வெர்ட்டே ஆகலை, இதுதான் அவருடைய ஃபைனல் ஆதரவு என்று எப்படி முடிவுக்கு வராருன்னு எனக்கு ரொம்ப வியப்பா இருக்கு. இல்ல நான் ஏன்னா இந்த அரசின் சர்க்கிள்கள் வரும்போது என்ன நிலைன்னு யோசிக்க மாட்டேன் இருக்கேன். பொலிட்டிக்கல் பார்ட்டியா கன்வெர்ட் ஆன பிறகு ஊர்தோறும் சேரப்போகிற தொண்டர்கள், உருவாக போகிற கிளைகள், அந்த கிளைகளின் உறுப்பினர்கள் இவரெல்லாம் கணக்கிலே வரமாட்டாங்க. நாம இப்ப பேசுற டேட்டான்னு பேசும்போது நம்ம கையில என்ன இருக்குது? இது அண்ணாமலை அவர்கள் சொன்ன இதுதான் ஃபைனல்ன்ற மாதிரி நீங்க இல்ல 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 அத நான் சொல்லவே இல்ல. நீங்க அப்படி தான் சொன்னீங்க. இல்ல இல்ல அப்படின்றீங்க. இன்னைக்கு தேதியில இன்னைக்கு அண்டர்லைன் பண்ணிக்கிங்க, அது ஆட் பண்ணனும்னா கூட அந்த வார்த்தையை ஆட் பண்ணிக்கிங்க. இன்னைக்கு தேதியில அவங்க கிட்ட இருக்கிறது வந்து 2,37 லட்சம் வாக்காளர்கள், 39 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய வாக்காளர்கள்ல 10,26,000 வாக்காளர்கள் தான் அந்த இடத்துல இப்போ வீத லீடர்ஸில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க. அப்போ இதெல்லாம் வந்து நமக்கு டேட்டா. இப்போ 3 பேர் இருக்காங்க. இப்போ நீங்கள் டிஸ்கஷன் எடுத்தது அந்த 3 பேர் தான், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள், விஜய் அவர்கள், அண்ணாமலை அவர்கள். இதில் யார் இளைஞர்னு முக்கியம் இல்லை, இளைஞரனுடைய நம்பிக்கையை பெற்றவங்க யாருன்னு தான் பார்க்கணும். இப்போ ரமேஷ் அவர்கள் கூட சொன்னார், இவர் அண்ணாமலை அவர்கள் வந்து ஏபிள் கம்யூனிகேட்டருங்கிறது. இங்கே ஏபிள் கம்யூனிகேட்டர்னு பார்த்தா இன்றைக்கி தமிழக அரசியலில் சீமானை விட ஒரு பெரிய ஏபிள் கம்யூனிகேட்டர், இம்பாக்ட்ஃபுல் கம்யூனிகேட்டர் பெரிய ஆளுக்கு நம்ம பார்த்ததில்லை இது வரைக்கும். அவர் என்ன சொல்றாருன்னா தரவுகளின் அடிப்படையில் வந்து தப்பில்லை, நான் அதை நான் மறுக்கல. அப்போ இன்னைக்கு கம்யூனிகேஷன் ஸ்கில் மட்டும் இம்பார்ட்டன்ட் இல்லை, யார் இளைஞர்களோட கனெக்டிங் த வித் த யூத்துங்கிறது தான் இம்பார்ட்டன்ட். நீங்கள் இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து அவரே சொல்கிற மாதிரி நான் பேசுறது என்னங்க 3 நிமிஷமோ 10 நிமிஷமோ தாங்கிறார். அப்போ அவர் எவ்வளோ நேரம் பேசுகிறாருங்கிறது முக்கியம் இல்லை, இளைஞர் கூட கனெக்ட் ஆகிறாரா. இன்னைக்கு அவர் வந்து இன்னைக்கு அரசியலுக்கு வந்து 2 வருஷம் 4 மாதம்னாலும் திரைத்துறையில் அவரே சொல்கிறாரு 33 வருஷமாக நம்ம வந்து மக்கள் கூட கனெக்ட் ஆகிருக்கிறோன்னு. அப்போ இன்றைக்கி இருக்கக்கூடிய வாக்காளர்கள் மட்டும் இல்லை, இன்றைக்கி விஜய் அவர்களுக்கு பார்த்தீங்கன்னா அடுத்த பக்கெட்டில் இருக்கக்கூடிய ஜென் ஆல்ஃபா ஓட் பேங்க்கும் பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு அவருக்கு வெயிட்டிங் லிஸ்ட்ல இருக்கு. சோ அதாவது 2031ல 18 வயசு ஆகறவங்களும் ரெடியா இருக்காங்க, ட்ரான்ஸ்லேட் ஆவாங்க. என்ன தப்பு பண்ணா போடுவாங்க, தப்பு பண்ணா யாருமே போட மாட்டாங்க சார். யார் சார் போடுவாங்க தப்பு பண்ணா? இப்போ விஜய் அவர்களுக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு என்னன்னா, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் ஐயா ரமேஷ் அவர்களே சொன்னார், இந்த மாதிரி 1000 ரூபாய் பணம் கொடுத்தாங்க, எல்லாத்துக்குமே கொடுத்தாங்க, காலேஜ் போனாலும் சரி படிக்க போனாலும் சரி எல்லாத்துக்குமே 1000 ரூபாய் கொடுத்தா வாக்களிச்சிருவாங்கன்னு. இது வந்து நான் ஐயா விஜய் அவர்களுக்கு ஒரு மெசேஜாகவே சொல்கிறேன். இப்போ எல்லாத்துக்கும் நீங்கள் எவ்வளவோ வாக்குறுதிகள் கொடுத்தீங்க, நான் அது உடன்படுறேன். ஐயா ரமேஷ் அவர்களோட தேவையில்லாத வாக்குறுதிகள்லாம் கூட நிறையா இருக்குது இதில். அப்போது இதையெல்லாம் நீங்கள் வந்து சொல்லியிருந்தால் கூட மக்கள் உங்களுக்கு இதுக்காக வாக்களிக்கலை. அப்போ இந்த 1000 ரூபாய் கொடுக்கறதுக்காக தான் வாக்களிச்சிருக்கணும் அப்படின்னு மக்கள் முடிவு பண்ணியிருந்தாங்கன்னா இந்நேரம் திமுக தான் ஆட்சியில் இருக்கணும். அப்போது இது என்ன ஒரு மெசேஜ்னா, ஐயா விஜய் அவர்களுக்கு நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்கிறதுக்காகவே இந்த மாதிரி தேவையற்ற இலவசங்களை நீங்கள் கொடுக்கணுங்கிற கட்டாயம் இல்லை, மக்களும் அதை எதிர்பார்க்கல. இன்றைக்கி மக்கள் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்க்கிறது டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட், அக்கௌண்டபிள் கவர்மெண்ட் அண்ட் ஜீரோ டாலரன்ஸ் டு கரப்ஷன். அதுக்கப்புறம் இந்த இன்ஸ்டாகிராமுக்குள்ளார யார் இருக்காங்கன்னு பார்த்தா ஜென்சி தான் அப்படிங்கிற ஒரு முடிவெடுத்து இன்றைக்கி ஜென்சி டிஎம்கேன்னு போட்டு அவங்க செய்யக்கூடிய சில செயல்பாடுகள்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ராமா கம்பெனி மாதிரி இருக்குது. சாரி டு யூஸ் திஸ் வேர்ட், பட் அவங்க எந்த இடத்துலையுமே ஒரு வித்தியாசமாக இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்டேஜ்லேயே ஏறி வி ஆர் ப்ரவுட் கொத்தூஸ்ன்றாங்க. அப்போ இந்த ஜென்சியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே என்னென்னா, தே ஆர் ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். ட்ராமா கம்பெனி நான் ஏன் சொல்கிறேன்னா, பெரிய ஒரு அரசியல் மயப்படுத்துறதை விட அவங்க போய் ஒவ்வொரு இடத்துலையும் வந்து ஒரு இமிட்டேட் ஷோ மாதிரி பண்ணி இந்த எம்எல்ஏ குழந்தை எப்படி தூக்கிட்டு வருவாங்க, அவங்க எப்படி பண்ணுவாங்கன்ட்டு இன்னும் பெரிய பெரிய ஆட்கள் அந்த கட்சியில் ஜென்சினாவே 29 வயசுக்கு கீழே சொன்னேன், அந்த வயதுக்கு சம்பந்தமே இல்லாதவங்களாம் வந்து பயங்கரமான ஒரு ட்ராமா பண்ணிட்டு இருக்கிறதெல்லாம் இது அந்த ஜென்சி மக்கத்துல ஒரு பெரிய வெறுப்புணர்வு ஏற்படுத்துது. இது ஆர்கானிக்கா இல்ல, தாவேகாவுடைய ரீல்ஸ் எல்லாம் எப்படி இருந்தது, ரசிக்கும்படியா இருந்தது, ரசனை குறைவா இருந்தது. தாவேகாவுடைய ரீல்ஸ் போட்டு ஆட்சி அவங்க ரீல்ஸ் பூரா ஜென்சி ரீல்ஸ் எல்லாம் ரசனை குறைவானவை. நான் சொல்றேன் அதுக்கு ரசனை குறைவான என்னன்னா என்ன இல்ல ரீல்ஸால தான் அவங்க ஆட்சிக்கு வந்தாங்க நீங்களும் சொல்றீங்க, நான் சொல்லல. அவர் சொல்றாரு தாவேகாவை பார்த்து போட்டாங்கன்னு. அவங்க போட்டது ரசனை குறைவானவங்க, அவங்கள பார்த்து போட்டவங்க அப்படிதான் இருப்பாங்க. இப்ப நம்ம தாவேகால இருந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி நிறைய ரீல்ஸ் எல்லாம் வந்திருக்கு பார்த்தோம். எங்கேயாவது வந்து அது வந்து அதெல்லாம் ஆர்கானிக்
ஆர்கானிக்கும் இன்ஆர்கானிக்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. okay. இப்ப டிஎம்கே ஜென்சின் போறது அப்புறம் கம்ப்ளீட் இன்ஆர்கானிக். புரியுது. அது வந்து ஒரு ஆர்கெஸ்ட்ரேட்டட்ங்கிறது அப்பட்டமா தெரியுது. கேட்கலாம். விஜய் அவர்களுக்கு அப்படி இல்ல. கேட்கலாம். விஜய் அவர்களுக்கு பிடிச்சவங்க அவங்கவங்க போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கேட்கலாம் தொடர்ந்து கேட்கலாம் சார். பிரியன் சார், அதாவது வந்து ஜென்சிங்கிற அந்த விஷயம் வந்து திணிக்கப்படுற மாதிரி இருக்கு திமுகவில், ரொம்ப ஆர்டிஃபிஷியலா இருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை தான் எடுத்தவர் முன்வைக்கிறாரு. அதுவும் இல்லாமல் வந்து ஜென்சிக்கான ஒரு கிராமர் இருக்கு, அந்த கிராமருக்குள்ள டிஎம்கே நிற்கல. திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு இருக்கிற அந்த விஷயத்தை வந்து முன்வைக்கிறார். அவர் வந்து ஒரு நல்ல கம்யூனிகேட்டர், டேட்டாவோட பேசக்கூடியவர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை முன்வைக்கிறாரு. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து திரு உதயநிதி அவர்களையும் விஜய் அவர்களையும் அங்கே கம்பேரிஷனில் வைக்கிறார் அவர். இதை எப்படி எடுத்துக்கலாம் நம்ம? இல்லை, முதல்ல இந்த டேட்டா இருக்குல்ல, டேட்டாவை பொறுத்த வந்து இப்போ தாவேக்காவுக்கு டேட்டா இப்போ 90 lakhs முதலே சேர்ந்தாங்க. நான் ஒரு கார்டு பார்த்தேன். தாவேக்காவில் 1.8 crore 1.80 crore 1,80,00,000 பேர் உறுப்பினர்களாக சேர்ந்துருக்காங்க தாவேக்காலன்னு ஒரு கார்டு பார்த்தேன். அது உண்மையாக போய் தெரியாது. இப்போ ஏடிஎம்கே கேட்டிங்கன்னா எங்ககிட்ட 2,00,000 2.5 கோடி பேர் இருக்கான்னுவாங்க. திமுக கேட்டால் 1.25 கோடின்னுவாங்க. இவங்களாம் எங்கே போகிறாங்க ஓட்டு போட போகுதுன்னு தெரியாது. ஸ்ட்ராட்டஜிக்ஸை வந்து நம்ம நம்ப வேண்டியதுதான். ஏன்னா சில போது அதை எடுத்து தான் நம்ம பேச வேண்டிய அவசியம் இருக்குது. ஆனால் ஆங்கிலத்தில் வந்து ஒரு ப்ராவர்ப் இருக்குது, லைஸ் அட்டர் லைஸ் ஸ்ட்ராட்டஜிக்ஸ்னு வருஷப்படுத்துவாங்க. ஆக்சுவலாக அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஸ்ட்ராட்டஜிக்ஸை ரொம்ப நம்பாதீங்கன்னு அர்த்தம். ஆனால் ஸ்ட்ராட்டஜிக்ஸை தான் பேசவும் முடியாது. இப்போது அண்ணாமலைக்கே அந்த ஸ்ட்ராட்டஜிக்ஸ் அப்ளை பண்ணி பாருங்களேன். 20 லட்சம் பேர் சேர்ந்துருக்காங்க, 50 லட்சம் பேர் குறிக்கோள் வைக்கிறார் அவர். இன்றைக்கி டேட்டில் ஆவரேஜாக 2,000 பேர் சேர்றதா ஒரு தகவல் இருக்குது. ஆவரேஜாக 2,000 பேர் சேர்ந்தால் கூட அவருக்கு வந்து ஒரு மாதத்தில் 60,000 பேர் சேருவாங்க, ஒரு வருஷத்தில் 7,20,000 பேர் சேருவாங்க. அப்போ 50 லட்சம் பேர் சேர்றதுக்கு 4 வருஷம் ஆகும் அவருக்கு. 50 லட்சம் பேர் சேர்ந்தால் தான் கட்சி ஆரம்பிக்கிறாருன்னா நான் இன்னும் 30-31 தான் அவர் கட்சி ஆரம்பிப்பார்னு நினைக்கிறேன். ஸோ அவர் கோலில் அவர் தெளிவாக இருக்கார். தேர்தல் நெருங்கும் போது கட்சி ஆரம்பித்தா போகிறன்ற ஐடியாவில் இருக்கார் நினைக்கிறேன். அதனால தான் 50 லட்சம். டிவிகேவோட பேட்டர்னை ஃபாலோ பண்ணுறாரா? டிவிகேக்கு பேட்டர்னே இல்லைங்க, அது அன்ஆர்கனைஸ்டு பேட்டர்ன். அது டிவிகேக்கு அன்ஆர்கனைஸ்டு. அப்படி சொல்ல முடியாதுல்ல. அவங்க எப்போ தேர்தல் கட்சி எப்போ ஆரம்பித்தாங்க, நாடாளுமன்ற தேர்தலில் கலந்துக்கல, அவங்களோட எய்ம் வந்துட்டு சட்டமன்ற தேர்தலாக தான் இருந்துச்சு. அந்த டைமில் தான் அவங்க வந்துட்டு களத்தில் வந்து பேச ஆரம்பித்தாங்க, வெளியில் வர ஆரம்பித்தாங்கிறத பார்க்க முடியாது. அது ஒரு பேட்டர்ன் தானே. இல்லை, அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் கலந்துக்கலைன்னா முதல்ல எடுத்து பிளான் இல்லை அப்படிங்கிறத தாண்டி அது ஒரு பேட்டர்னாக இருக்குல்ல. அது ஒரு பேட்டர்னாக வேணால் ஒரு அண்ணாமலை எடுத்துன்னு இருக்கலாம். பட் ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர் கலந்துக்காத காரணம் எடுத்த உடனே தோத்துட்டு என்ன பண்ணுறதுன்னு ஒரு பயம் கூட காரணமாக இருக்கலாம். என்னுடைய கருத்து என்னென்னா, ஈவன் இந்த எலெக்ஷன்ஸ் கூட, அசம்பிளி எலெக்ஷன்ஸ் கூட விஜய் வந்து நிச்சயமாக ஆட்சிக்கு வருவோன்னு எதிர்பார்த்துருக்க மாட்டார். அவர் என்ன நினச்சிருப்பார், நம்ம ஒரு 40-50 சீட் வரலாம், 31 உதயநிதி தான் ஃபீல்டில் இருப்பார், அவரை நம்ம கவுண்டர் பண்ணுறது ரொம்ப ஈஸி, அப்போ நம்ம அவரோட ஒரு ஃபைட் பண்ணலான்னு தான் நினச்சிருப்பாருன்னு என்னுடைய கருத்து. இப்போ இவர் வந்தபோது விஜயகாந்தோட விஜய் பாப்புலர், அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அவரை விட இவருக்கு நிறைய ரசிகர்கள் ஜாஸ்தி. அப்போ பை த டைம் என்னாச்சு, இந்த 20 வருஷத்தில் திமுக மேலே இன்னும் வெறுப்புகள் அதிகமாக போச்சு. இப்போது சார் சொன்ன மாதிரி ஜென்சி இளைஞர்கள் வந்து ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு. அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் 50 வருஷம் 70 வருஷமாக இந்த கட்சிகளை பார்த்து சலிச்சு போகிறவங்க, அட போட்டும்பா ஒரு தடவை சேஞ்ச் பண்ணி பார்த்துடலான்னு இளைஞர்கள் மட்டுமில்லை, பியாண்ட் இளைஞர்கள் எல்லா விஷயத்தையும் போட்டாங்க. அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அது இந்த தேர்தலுக்கு மட்டுமே அது அப்ளை ஆகிற விஷயம். நான் சொன்ன மாதிரி அவர் வந்து தகுதியானவர் தானே, இனிமேல் பார்த்து தான் இனிமேல் ஓட்டு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்த இடத்துல நான் அந்த கேள்வி தான் பொறுத்த நினைக்கிறேன். அவர் என்ன சொன்னார்னா, அண்ணாமலை அவர்களுடைய அந்த குவாலிட்டிஸை வந்து லிஸ்ட் பண்ணார். அப்போ வந்து இங்கே பெரும் சவாலாக வந்து அண்ணாமலை யாருக்கு இருப்பார், ஒருவேளை உதயநிதி அவர்களுக்கு இருப்பாரோ, அந்த இடத்துல பொருத்தி பார்க்கலாமா? விஜயை வந்து இனிமேல் நீங்கள் ஒரு 10-15 வருஷத்துக்கு ரூல் அவுட் பண்ண முடியாது. அவரு ஃபீல்டில் வந்து டஃப்பாக தான் இருப்பார். அவர் ஏன்னா அவர் ஒரு தடவை ஆட்சிக்கு வந்துட்டார், தன்னை பலப்படுத்தி அவர் வந்து இப்போ விஜய்க்கு வந்து அந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கீழே கட்டுமானங்கள் இல்லை, பலவிதமான விஷயங்கள் இல்லைன்னா அவர் அதை உணர்றார். கடந்த தேர்தலில் கட்டுமானங்கள் இல்லாட்டி கூட ஒரு மாற்றம் வேணும்னு ஓட்டு போட்டவங்க அவர் முகத்தை பார்த்து அவர் வேட்பாளர் யாருன்னு தெரியாத கூட ஓட்டு போட்டாங்க. வரப்போகிற எலெக்ஷன்ஸ் அப்படி இருக்காது. அவர் ஏதாவது செஞ்சுட்டு தான் ஓட்டு கேட்க வேண்டிய அவசியம் இருக்குது. செஞ்சதையுமே நீங்கள் ஓட்டாக கன்வெர்ட் பண்ணணும்னா கீழே ஆர்கனைசேஷன் வேண்டியிருக்கு. அதெல்லாம் அடித்து தூக்கிட்டு தான் அந்த வாட்டி அவர் வந்திருக்கார். ஆனால் எல்லா எலெக்ஷனும் இப்படி இருக்காது. வர எலெக்ஷன்ஸில் வந்து அவர் கட்டுமானத்தை உருவாக்குறதுக்காக தான் அதிமுகவை பிரேக் பண்ணுறாரு. ஆக்சுவலாக அதிமுகத்தில் கீழ் லெவல்லேருந்து பிரேக் பண்ண எதுக்கு பண்ணுறாருன்னா அந்த கட்டுமானத்தை ஹைஜாக் பண்ணுறாரு. அப்படியே அதிமுகவுடைய கட்டுமானத்தை ஹைஜாக் பண்ணுறாரு. அதுதான் அவருடைய முக்கியமான நோக்கமாக இருக்குது. லோக்கலில் உள்ளாட்சி எலெக்ஷன்ஸ்லேயே ஆகட்டும், வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லேயே ஆகட்டும் வின் பண்ணணும்னு ஒரு எய்மில் பண்ணுறார். அதில் வந்து அதிமுகலேருந்து வரவங்கெல்லாம் வந்து அதில் இளைஞர்களும் இருப்பாங்க. இப்போ நம்ம பார்க்குறவங்க சி விஜயபாஸ்கர், எம்ஆர் விஜயபாஸ்கர்னு பெரிய ஆட்கள் தான் நமக்கு தோன்றாங்களே தவிர, டிஸ்ட்ரிக்டில் பார்த்தீங்கன்னா கீழ் லெவல்லேருந்தும் தாவேக்காக போகிறாங்க அதிமுகலேருந்து. பட் அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவருக்கு வந்து ஃபீல்டு ஓப்பனாக தான் இருக்குது. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அவருக்கான வாய்ப்புகள் வந்து நிச்சயமாக வந்து 31 வந்து அவர் இந்த காம்படிஷனில் அவரும் ஒருத்தராக கண்டிப்பாக இருப்பார். ஆனால் அவர் வந்து இந்த விஜயை பீட் பண்ணிட்டு வரான்றது அவர் எடுக்கிற பாலிடிக்ஸ். அதுதான் கேள்வியாக வைக்கிறேன். ஒருவேளை அடுத்த இடத்திற்கு இப்போ விஜய், அதாவது டிவிகேக்கு அடுத்த இடத்திற்கு
ஒரு ஒரு காம்படிஷன் இருக்கும்ல, அந்த இடத்துல திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அண்ணாமலை பெரிய காம்படிட்டரா நிற்பாரா? கண்டிப்பாக இருப்பார். அந்த இடத்துல அவர் வராரு. ஆக்சுவலாக எப்படி வந்து விஜய் வந்து அதிமுகவை நகர்த்திட்டு அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு காம்படிட்டராக வந்தாரோ, எனக்கும் திமுகவுக்கு போட்டின்னு கரெக்டாக கோலை செட் பண்ணாரோ, கிட்டத்தட்ட அந்த மாதிரியான ஒரு அப்போ விஷயத்தை திமுக திமுகவை அண்ணாமலை அகற்றிவிட்டு அவர்கள் அப்படின்னு போவாங்க. திமுகவை அகற்றிவிட்டு அந்த இடத்துல எனக்கும் தாவேக்காவுக்கும் போட்டின்ற மாதிரியான ஒரு இடத்துக்கு அவர் வரத்துக்கான முயற்சிகள் பண்ணுவார். ஆனால் அதில் என்ன சிக்கல்னா, திமுக வந்து ஒரு ஆர்கனைசேஷனலி பலமாக இருக்குது. பட் உதயநிதி அந்த அளவுக்கு வந்து விஜய் அளவுக்கோ இல்லை அண்ணாமலை அளவுக்கோ இளைஞர்களை கவர்ற மாதிரி இருக்காரான்றது பொறுத்திருந்தான் பார்க்கணும். ஏன்னா அவருடைய லீடர்ஷிப் வந்து இன்னும் எட் டு பி ப்ரூவ்ட். ஆக்சுவலாக இவரை நம்பி திமுக கூட்டம் என்ட்ரியிலே ஒரு பின்னாடி இருக்குமா, இல்லை பொதுமக்கள் அவரை நம்பி ஓட்டு போடுவாங்களா, அந்த லீடர்ஷிப் குவாலிட்டி இருக்குல்ல, அது வந்து விஜய்க்கு வந்து இயல்பாகவே ஒரு சினிமா நடிகர் அப்படின்ற முறையில் அவருக்கு ஒரு கூட்டம், பெரிய கூட்டம் இருக்குது. அண்ணாமலைக்கு ஒரு திறமையாளர், நல்ல கம்யூனிகேட்டர், விஜய் ரமேஷ் சொன்ன மாதிரி நல்ல கம்யூனிகேட்டர், இந்த மாதிரி விஷயங்கள்னால அவருக்கு ஒரு க்ரௌடு, ஜென்சி க்ரௌடு. என்ன டிராபேக் இருக்குன்னு நினைக்கிறீங்க திரு அண்ணாமலை அவர்களுக்கு? அண்ணாமலை அவர்களுக்கு அந்த பாஜக முத்திரை தான் ஒரு பெரிய டிராபேக். அதுலேருந்து அவர் எப்படி வெளில வர போறார் அப்படின்றத முக்கியமான விஷயம். ஏன்னா இங்கே தமிழ்நாட்டில் அந்த பாஜகவுக்கான ஓட்டு வங்கின்றது, எதிர்ப்பு ஓட்டு வங்கின்றது கொஞ்சம் இருக்கிறதுனால, அது விஜயும் கிட்டத்தட்ட பாஜக எதிர்ப்பு ஓட்டு வங்கி கை வைக்கிறார், திமுகவும் அதில் தான் குறி வச்சிருக்காங்க. இப்போ அந்த இடத்துல வந்து இவரும் வந்து அந்த ஓட் பேங்கை வந்து இழுக்கிறதுக்கான முயற்சிகள் இறங்கும்போது அந்த பாஜக ஓட்டு மட்டும் போட்டு அவர் வின் பண்ண முடியாது. அப்போ மற்ற எல்லாரும் ஓட்டையும் வாங்குறதுக்கான பாலிடிக்ஸ் அவர் பண்ண வேண்டியிருக்கு. அதுதான் அந்த ஃபர்ஸ்ட் மூவான்னு கேக்குறேன். அதான் ஃபர்ஸ்ட் மூவ். கோவில் நிலங்களை அவர் பேச்சு வந்துட்டு இவர் வந்து ஆமோதிச்சு வரவேற்றிருக்கிறார். அப்படிங்கிறப்ப அண்ணாமலை தலைவராக இருந்தபோது கூட அவர் மைக்கேல் பெட்டி இஷ்யூவை முதல்ல எடுத்தார் அவர். ஆனால் அதுக்கப்புறம் சீரியஸாக வந்து இந்த ரிலீஜியஸ் இஷ்யூஸ்லாம் அவர் எடுத்தது கிடையாது. ஆனால் இப்போ வந்து ஈவன் திருப்பரங்குன்றத்தில் கூட அண்ணாமலை ரொம்ப பெரிய ஆர்வம் காட்டின மாதிரி எனக்கு தெரியல, திருப்பரங்குன்றம் இஷ்யூஸில் கூட. ஆனால் இப்போ வந்து அவர் வந்து பொதுவாகவே வந்து அவரோட கண்ணோட்டம் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருந்திருக்கு. ஒரு மத ரீதியான ஒரு அரசியலை வந்து அவர் முழுசாக ஏற்றுக்கிற மாதிரி தெரியல. மூவ் இருக்கு இல்லையா, அதாவது கரூர்ல அந்த கோயில் நிலங்களை வந்து தாவேக்கா அரசு வந்து சம்பந்தப்பட்டவர்களுக்கு கொடுத்துருக்காங்கம்மா. அதுக்கு வரவேற்பு தெரிவிச்சிருக்காரு. அந்த முத்திரையை உடைப்பதற்காக அது வந்து இல்லை, அது வந்து ஒரு ஓட் பேங்க் அதில் இருக்காது. ஆக்சுவலாக அது வந்து கரூரில் நாளைக்கு இடைத்தேர்தல் நடக்க போகுது, இல்லை கரூர் அவருடைய அது ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அது ஆக்சுவலாக அங்கே வந்து ஆயிரக்கணக்கான விவசாயிகள் யோசிக்க வேணாம். அப்போ அது ரிலிஜியஸா நம்ம யோசிக்க வேண்டாம். அதுல கரூரை பொறுத்த மட்டும் அது ஒரு ஓட் பேங்க் பாலிடிக்ஸ். அவருடைய சொந்த ஊர் அது. ஆக்சுவலா அவர் என்ன சொல்றாருன்னா, அவருடைய சொந்த ஊர் இதை ஆதரிக்கிறதுனால என்ன இந்து விரோதின்னு சொல்றாங்க. யாரும் சொல்லல, அவரே சொல்லிக்கிறாரோ அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அப்ப அந்த முத்திரையை உடைப்பதற்கான ஒரு மூவான்னு நான் கேட்கிறேன். இப்போ ஹிந்து இயக்கங்கள்லாம் வந்து விஜயை பார்த்து ஹிந்து விரோதின்னு சொல்றாங்க. இப்போ பழனி கோவில் விஷயத்துலேயே அதுதான் சொல்றாங்க, கரூர் விஷயத்துலையும் அதுதான் சொல்றாங்க. திமுகவுடைய மோசமா இருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ இந்து இயக்கங்கள்லாம் என்ன சொல்றாங்க, திமுகவுடைய மோசமாக போயிட்டார் இவர் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போது வந்து அண்ணாமலையை பொறுத்த மட்டும் அவர் வந்து ஒரு மீடியமான ஒரு ரோல் தான் எடுக்கிறார். ரொம்ப வந்து ஏன்னா அவர் ரொம்பவும் போக முடியாது. ஏன்னா அவர் பின்னாடி கொஞ்சம் பாஜகவை சேர்ந்தவங்க நிறைய பேர் பின்னாடி வந்திருக்கிறதுனால அவர் அவங்களுடைய ஃபீலிங்ஸையும் ஊன் பண்ண முடியாது. ஸோ அவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ப்ளே பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கார். ஆனால் எடுத்த உடனே ஒரு அடி அடிச்சிட்டார், ஜாதி மத அரசியல் சாக்கடை அரசியல்னு சொல்லிட்டார். அதுவே வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரீமான ஒரு ஸ்டேட்மெண்ட். அவரை பொறுத்த மட்டும் அவருடைய ஆதரவாளர்களை பார்க்கும்போது அது ஒரு எக்ஸ்ட்ரீமான ஸ்டேட்மெண்ட். வரப்போகிற காலத்தில் அவர் வந்து விஜயை எதிர்த்து தீவிரமான ஒரு அரசியல் ரீதியான ஃபைட்டை தான் அவர் பண்ணுவாரே தவிர இந்த மாதிரி மத ரீதியான விஷயங்களை கையில் எடுக்க மாட்டார். எடுத்தாருன்னா அவர் எதிர்பார்த்த ஆதரவு அவர் கிடைக்காது. அவர் வந்து சொல்லும்போது அவருக்கு இருக்கிற ஒரு பெரிய டிராபேக் வந்து பாஜகவிலிருந்து வந்தவர், அந்த முத்திரையை வந்து உடைப்பது ஒரு பெரிய சவாலாக தான் இருக்கும் திரு அண்ணாமலை அவர்களுக்கு அப்படின்னு சொல்கிறாரு. ரெண்டாவது இடத்தை நோக்கி ஒரு கடுமையான போட்டியாக தான் இருக்கும் அப்படிங்கிறது தான் அவருக்கு வைக்கிற வாதம். இல்லை, சித்தாந்த ரீதியாக முன்பே கூட மாநில தலைவராக இருந்தபோது சித்தாந்த ரீதியான அரசியல் அவர் பேசியவர் அல்ல. நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருடைய நிறைய பேட்டிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கு இருந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, அதற்கு எதிரான கடுமையான விமர்சனங்கள், பொதுவாக பெரிய குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பது, ஊழல் குற்றச்சாட்டுக்களை முதலில் பிரேக் செய்வது, சொத்து பட்டியலை வெளியிடுவது, இப்படி ஒரு இந்த என்ன சொல்கிறது எதிர் துருவத்தில் தன்னை முன்னிறுத்தி கொள்வது. அந்த நேரத்தில் அவருக்கு ஒரு கை கொடுத்த ஒரு விஷயம் என்னன்னா, அதிமுக உட்கட்சி பிரச்சனைகளில் உழன்று கொண்டிருந்தது. அப்போ தான் இந்த ஓபிஎஸ் பிரச்சனை மற்ற பிரச்சனையெல்லாம் ரொம்ப சீரியஸாக போய்ட்டு இருந்தது. எடப்பாடி வந்து இங்கே ஒரு கவர்மெண்ட் இருக்குது, அதை எதிர்த்து அரசியல் பண்ணணும்னு இல்லாமல் திரு ஓபிஎஸ் எதிர்த்து அரசியல் பண்ணிகிட்டு இருந்தார். ஆனால் இங்கே பலம் வாய்ந்த கட்சியாக இல்லாத ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்த அண்ணாமலை தினசரி செய்தித்தாள்களில் முதல் பக்க செய்தியாக இருந்தார். பல சமயங்களில் தொலைக்காட்சியில் விவாதப் பொருளாக மாறினார். ஆகவே அவர் வந்து ஆக்டிவாக செயல்பட தொடங்கிய பிறகு பாஜக ஒரு முத்திரை குத்துகிற முயற்சி இப்போ நடக்குது. அவருக்கு பாஜகவினுடைய நிழல் அல்லது பாஜகவினுடைய பி டீம் என்பது அவரை பலவீனப்படுத்த நடக்கக்கூடிய ஒரு முயற்சி. அதில் ஒரு குரூப் ஈடுபட்டுருக்காங்க. அதில் சகோதரர் திருமாவளவனும் அந்த முயற்சியில் ஈடுபட்டிருக்கார்.
நீங்கள் ஒரு நண்பர் சார் பிரியன் சொன்னார், விஜயகாந்துக்கு ஏற்பட்ட சர்க்கிளை பற்றி சொன்னார். அதற்கு முக்கியமான காரணம் இருந்தது. 2 பேரும் ஆளுமைகள் இருந்தாங்க. கலைஞர் கருணாநிதி என்கிற ஆளுமை, புரட்சி தலைவி செல்வி ஜெயலலிதா என்ற ஆளுமை. ஆனால் அப்படிப்பட்ட ஆளுமைகள் இருந்ததால் விஜயகாந்தின் அரசியல் ஈடுபடவில்லை. இவர் காத்திருந்து அரசியல் செய்தார் என்றால் பெரிய ஆளுமைகள் இல்லை. ஆட்சியில் இருந்த கட்சியின் மீது பெரும் அதிருப்தி உருவாகி இருந்தது, வெளிப்படவில்லை. மௌனமாக பெரும் அதிருப்தி உருவாகி இருந்தது. அதன் காரணமாக வெளிப்பட்டார். இந்த 2ஆம் இடத்தில் யார் இருப்பார்கள் என்ற ஒரு லாபகமான கேள்வியை கொண்டு வந்து நீங்கள் முன்னிறுத்த முயற்சிக்கிறீங்க. இல்லை, நான் முயற்சிக்கல, அவர் சொன்னதான் உங்ககிட்ட சொல்கிறேன். இல்லை, நான் என்ன சொல்கிறேன், அவர் நண்பர் பிரியன் அவர்களே முடித்த அது மாதிரி திரு உதயநிதி அவர்களுடைய செயல்பாட்டையும் பொறுத்து இருக்குது. ஆனால் அவர் ஒரு பெரிய சவாலாக இருப்பார். பாஜகவில் யாருக்கும் கிடைக்காத ஒரு வாய்ப்பு. கிட்டத்தட்ட கட்சியில் சேர்ந்து 2 மாதங்களுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு மாநில தலைவர் பதவி கொடுத்தாங்க. இல்லை, நீங்கள் சொல்ல வர்றது எல்லாம் எனக்கு புரியல. இல்ல பதவி கொடுத்தாங்க. அந்த கன்வெக்ஷனோட அவர் போராடினாரா, விட்டுட்டு போயிட்டார்ல? இல்ல, டைரக்டா அவரால நினைச்சிருந்தா பிரதமரோட பேசிருக்க முடியும், உள்துறை அமைச்சரோட பேசிருக்க முடியும். அந்த மாதிரியான கீழ இருக்கிற அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியினுடைய என்னோட கேள்வி முடிச்சிடுறேன். அதாவது பிரதமர் கிட்ட டைரக்ட் அக்சஸ், உள்துறை அமைச்சர் கிட்ட டைரக்ட் அக்சஸ், எந்த தொண்டன் பாஜக தொண்டனுக்கோ எந்த தலைவர்களுக்கும் கிடைக்காத ஒரு விஷயம் திரு அண்ணாமலை அவர்களுக்கு இருந்தது அப்படிங்கறத பார்க்க முடியுது. ஆனா அதை அவர் சரியா பயன்படுத்திக்கிட்டாரா? என்ன பண்ணணும்? இப்ப அவரை வந்து தலைவர் பதவியில இருந்து நீக்கின உடனே பாஜக தோல்வி அடைஞ்சிருச்சுங்கிற அந்த ஒரு வருத்தம் கூட இல்லாம அவர் பாட்டுக்கு போய் வேலைய ஆரம்பிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி தானே பார்க்கப்படுது. ஒரு நிமிஷம், நீங்க தலைமை பதவியிலிருந்து நீக்கப்படலை, நல்லா புரிஞ்சுங்க. அவரே சொல்லியிருக்காரு, தினத்தந்தி பத்திரிகை வெளியிட்டிருக்கு. பாரதிய ஜனதா கட்சியினுடைய ஊழியர்கள் கூட்டத்தில், அமைந்த கரையில் நடந்த கூட்டத்தில் கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பு 6 மாதங்களுக்கு முன்பு நடந்த கட்சியினுடைய தொண்டர்கள் சாதாரண கீழ்மட்ட நிர்வாகிகள் கூட்டத்தில், என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் ஐயாவு மஹால் தான் நினைக்கிறேன், அங்கே நடந்த கூட்டத்தில் திரு அண்ணாமலை பேசியிருக்கிறார். ஒருவேளை கட்சி தலைமை கூட்டணி வருகிற தேர்தலில் கூட்டணி என்று முடிவெடுக்குமானால் நான் இந்த பதவியில் நீடிக்க மாட்டேன். ஆகவே இட் இஸ் ஹிஸ் விஷ், he was not sent out. அது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். 2க்கும் இடையிலே பெரிய வேறுபாடு இருக்கிறது. நான் அந்த சமயங்களில் மிக நெருக்கமாக அவரோடு இல்ல, அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நான் சொல்லிவிட்டு வந்து விட்டேன். இபிஎஸ் அவர்களோட ஒரே மேடையை மறுபடியும் பகிர்ந்துகிட்டாரு. பாரதிய ஜனதா கட்சி அதுதான் நான் சொல்றேன். அப்போது அவர் அந்த பிரச்சாரத்தை முன்னெடுத்திருக்க கூடாது என்பது என்போன்றவருடைய கருத்து. நான் வெளியில் இருந்து பார்க்கிற பார்வையாளர், அரசியல் விமர்சகர், பத்திரிகையாளர். அவர் அந்த கட்சியிலே உள்ளே இருக்கக்கூடிய தலைமை பதவியிலிருந்து ராஜினாமா செய்தாலும் அந்த கட்சியினுடைய காரியகர்த்தா, தொண்டர். அவர் கட்சியினுடைய தலைமையை அழைத்து நீங்கள் பிரச்சாரத்தில் ஈடுபட வேண்டும் என்ற பணியை ஒப்படைத்தவுடன் அந்த பணியை செய்வது அவருடைய கடமை. அதன் காரணமாக செய்தேன் என்பது அவர் கூறுகிற விளக்கம். ஆனால் நான் அதை ஏற்றுக்கொள்ளவில்லை. அதாவது ஒரு கட்சி தோத்து போயிடுச்சு எலெக்ஷன்ல, தோத்து போனதுக்கு அப்புறம் அந்த நான் வந்து பாஜகல இருந்து வெளியில வந்து ஒரு அமைப்பு இதுதான் நடக்கும் என்று இதுதான் நடக்கும் என்று முன்கூட்டியே தெரிவித்திருக்கிறார். தெரிவித்திருந்தா அது முன்னாடியே வெளியில வந்திருக்கலாம்ல. இல்ல நீங்க வந்து அப்ப என்ன சொல்வீங்கன்னா, இவர் தலைவரில் இல்லைன்னா கட்சி விட்டு ஓட்டாருன்னுவீங்க. ஒரு எலெக்ஷன் முடியுது, எலெக்ஷனில் இந்த தோல்வி வருகிறது, இந்த தோல்விக்கு பிறகு என்னை எந்த பணியிலும் ஈடுபடுத்தாதீர்கள்னு மேலே போய் தெரிவித்திருக்கிறார். இப்போ அவருடைய ரீசன்ட் ஸ்பீச் ஆன ஆனந்த விகடன் அந்த மாணவர் பயிற்சி அந்த திட்டத்தில் அவர் நேர்காணல் நீங்கள் பார்த்தீர்களான்னு தெரியாது. அவர் குடும்பத்தோடு மேகாலயாவில் இருந்தபோது நிதின் நவீன் அழைக்கிறார். நான் குடும்பத்தோடு மேகாலயாவில் இருக்கிறேன், நான் வந்த பிறகு சந்திக்கிறேன். இல்லை, நீங்கள் உடனடியாக டெல்லி வர வேண்டும் என்று சொன்னவுடன், அதற்கு முன் நீங்கள் ஏன் ஒதுங்கி இருக்கிறீர்கள், நீங்கள் கட்சி பணியில் ஈடுபட வேண்டும். இல்லை, நான் எந்த பணியிலும் ஈடுபடுவதாக இல்லை, என்னுடைய நிலை பற்றி நான் பிறகு வந்து நேரில் உங்களுக்கு விளக்குகிறேன், உடனடியாக டெல்லி வர வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த நேர்காணல் வெளிவந்திருக்கிறது, யூடியூபில் அவைலபிளாக இருக்கிறது. ஆனந்த விகடன் மாணவர் பயிற்சி நிருபர்களுக்கு அளித்தது. அதில் நேராக போய் அந்த லெட்டரை சப்மிட் பண்ணிவிட்டு அதில் ரீசன் சைட் பண்ணுறாரு. அங்கே தான் நம்முடைய அவருக்கும் நம்ம பிரியன் அவர்களுக்கும் நான் சொல்ல வேண்டிய விளக்கம் கரெக்டாக சொன்னார் பிரியன் அந்த புள்ளியை. அதாவது 2 தேசிய கட்சிகளையும் சொல்கிறார், போத் காங்கிரஸ் அண்ட் பிஜேபி. என்ன சொல்கிறாரு? த நேஷனல் பார்ட்டிஸ் ஃபெயில்ட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஆர் டு ஸ்பீக் இன் த லாங்குவேஜ் ஆஃப் ரீஜனல் ஆஸ்பிரேஷன். அதை ரீஜனல் மக்களுடைய அந்த மொழியில் பேசவில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரு. அதுதான் நான் சொல்கிறேன் அந்த லெட்டர். அதனால் அந்த வார்த்தை உணர்த்துவது என்னவென்றால், அந்த கடிதத்தில் இருக்கக்கூடிய அந்த வார்த்தை உணர்த்துவது என்னவென்றால், மிக நிச்சயமாக இந்த 2 தேசிய கட்சிகளும் தமிழகத்தில் செய்கிற தவறை அண்ணாமலை செய்ய மாட்டார். அவருடைய பாதை
தேசிய தலைமைக்கு எதிரானதாக இல்ல, முரண்பட்டதாக இருக்கும். அதான் சொல்றேன், நீங்க சொன்ன விஷயத்தை வந்து ஏற்கனவே ஒரு பிரதிபலிச்சிருந்தாருங்கிறத பார்க்க முடியுது. அதாவது தேசிய கட்சிகள் வந்து தமிழகத்தோட மொழியில பேச மறந்துட்டாங்கிற விமர்சனத்தை ஆல்ரெடி வச்சிருந்தாரு. ஆனா தேசிய கட்சிகள்னு பொதுவா சொல்லியிருக்கிறாரு. அடுத்தடுத்த கட்டங்கள்ல பாஜகவை தீவிரமா எதிர்க்கிற நிலைப்பாடுல அண்ணாமலை இருப்பாரா, திரு மோடி அவர்களை எதிர்ப்பாரா, திரு அமித்ஷா அவர்களை எதிர்ப்பாரா? புதிய கல்விக் கொள்கை மோடி அவர்கள் அமித்ஷா அவர்கள் நீங்க பர்சனலைஸ் பண்ணுவது தவறு என்கிறேன் நான். அதுதான் திரு மு.க. ஸ்டாலின் அவர்கள் திமுக செய்து கொண்டிருக்கிற அரசியல். அப்படி பர்சனலைஸ் பண்ணக்கூடாது, இஷ்யூ பேஸ்டு தான் பண்ணணும். நீங்கள் இங்கே மோடி அவர்கள் அரசையும் அல்லது தனிப்பட்ட முறையில் திரு மோடி அவர்களையும் அமித்ஷாவையும் விமர்சித்து இங்கே இங்கே வெற்றி கண்டு விட்டதாக திரு ஸ்டாலின் அவர்கள் மகிழ்ச்சி அடைந்ததை போல இன்றைய முதலமைச்சர் தவறாக மகிழ்ச்சி அடைந்து விடக்கூடாது. ஏனென்றால் நீங்கள் இந்த சொல்லுவாங்களே திட்ட திண்டுக்கல் வைய வைரக்கல்னு நார்த்தில் அவர்கள் ஆலை வீசுகிறது, உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. 3வது முறையாக பிரதமராக இருக்கிறார். முதல் முறையோடு மோடி முடிந்தார் என்றார்கள், 2வது முறை அவ்வளவுதான், இனிமேல் கிடையாது என்றார்கள். அந்த சப்ஜெக்ட்குள்ளே வரல சார். நான் இல்ல, நான் அதுதான் சொல்றேன். எதற்காக அண்ணாமலை அவர்கள் தீவிரமா எதிர்ப்பாருன்றது தான் நான் சொன்னேன். தேசிய கல்விக் கொள்கை எடுக்க முடியுமா? ஏற்கனவே எடுத்துட்டாருமா. தேசிய கல்விக் கொள்கையுடைய ஒரு பகுதி சீக்கிரமா திணிக்காதீங்கன்னு தான் சொன்னாரு. ஆனா 3 மொழி கொள்கைக்கு எதிரா இருப்பாரா? இல்ல 3 மொழி கொள்கை இங்க திணிக்கப்படக்கூடாதுன்னு அரை தாண்டி மற்ற கட்சிகள் என்ன பண்ணிருச்சு? என்ன போய் நீங்க இருக்கக்கூடிய இந்தி பிரச்சார சபாவை மூட முடியுமா இவங்களால? நான் சவால் விட்டு சொல்கிறேன், தாவேக்காவால் முடியுமா, திமுகவால் முடியுமா இந்தி பிரச்சார சபாவை மூடிட முடியுமா? பல்லாயிரக்கணக்கான தமிழ்நாட்டை இவர்கள் செய்வது போலியான அரசியல். நான் சொல்றேன், நான் முடிச்சிடுறேன் சார். அதாவது யாரும் ஹிந்தி கத்துக்க வேணாங்கிறது அவங்களோட நிலைப்பாடு கிடையாது, திணிக்காதீங்கிறத நிலைப்பாடு. ஹிந்தி பிரச்சார சபா மூடுறதுனால இங்க எதுவும் ஆக இல்ல. எதுக்கு சொல்றேன்னா, அவ்வளவு பெரிய மொழி வெறியர்கள் நீங்கள், மொழி பற்றாளர்கள், இது தாய்மொழிக்காக உயிரை கொடுப்பவர்கள். இந்த மண்ணில் ஹிந்தியா குறித்து பேசுங்களேன் பார்க்கலாம். ஏன்னா உங்களை ஒதுக்கி தள்ளிவிட்டு ஆயிரக்கணக்கான மாணவர்கள் ஹிந்தி கற்கிறார்கள், ஜெர்மன் கற்கிறார்கள், பிரெஞ்சு கற்கிறார்கள், இவர்கள் வீட்டு பிள்ளைகள் படிக்கிறார்கள். லெட் மீ கிளியர், அதுக்கு யாருமே இங்க தடை இல்லை. தடை இல்ல, எதிர்த்து போலி அரசியல் பற்றாளர்கள் தான் எல்லாரும், தமிழ் பற்றாளர்கள் தான், மொழி பற்றாளர்கள் தான். அதுக்காக இன்னொரு மொழியை கத்துக்க கூடாதுங்கிறது இங்க யாரும் சொல்ற விஷயம் இல்ல. இன்னொரு மொழியை இவங்க வீட்ல கத்துக்கலாம், இன்னொரு மொழியை இவங்க வீட்ல கத்துக்குவாங்க. ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் தான் படிக்க கூடாது, ஊர்ல இருக்கிற பொதுமக்கள் படிக்க கூடாது. அதுக்குள்ள நம்ம டாபிக் உள்ள வந்து இல்ல. அதனால அண்ணாமலை will be clear on எங்க நேஷனல் பார்ட்டி எங்க தப்பு பண்ணாங்களோ அந்த தப்பை அவர் பண்ண மாட்டார். அவருடைய பாதை வித்தியாசமாகத்தான் இருக்கும். ஆனால் அதற்கு முன்பே தடுத்து, அதாவது இவருடைய வளர்ச்சியை சிதைக்க வேண்டும் என்பதன் ஒரு பகுதி தான் அவர் பாஜகவின் இன்னொரு அங்கமாகத்தான் இருப்பார், பாஜக சார்பில் தான் இயங்குகிறார் என்ற இந்த வதந்திகள்லாம் இருக்கு பாருங்க, அவரை தடுக்க நினைக்கிற முயற்சின்னு நான் பார்க்குறேன். அடுத்ததாக வந்து தாவேக்காவை நோக்கி எழுப்பப்படுற கேள்வி என்னன்னா, நீங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் எதிர்த்து ஆட்சி பண்ணுவீங்களா, அரசியல் பண்ணுவீங்களா அப்படின்னு. இப்போ அண்ணாமலை அவர்கள்ட்டையும் அதே கேள்வி வைக்கப்படுது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அப்போ இங்கே பாஜக எதிர்ப்பு நிலையை யார் தீவிரமாக கடைபிடிக்கிறாங்கிறதுல ஒரு பெரிய காம்படிஷன் இருக்குது. அந்த இடத்துக்கு அண்ணாமலையும் நகர்வாரா? 2வது இடம்லாம் கிடையாது, 1-to-1, அதாவது டிவிகே விசஸ் அண்ணாமலைங்கிற மாதிரி தான் மாறும் அப்படிங்கிறதும் அவருடைய இதுவாக. இதை எப்படி நம்ம எடுத்துகிட்டு போகலாம் அடுத்த கட்டத்துக்கு? இல்லை, இதில் ஐயா ரமேஷோட நான் முழுமையாக உடன்படுறதுல என்னென்னா, இங்கே தமிழ்நாட்டில் வந்து ஒரு தவறான அரசியல் என்ன நிலைநாட்டப்பட்டதுன்னாக்கா, எதை எடுத்தாலும் தமிழ்நாட்டில் ஒரு பிரச்சனையாக உடனே டெல்லியை கை காமிங்க. நாமளே பல தடவை பேசிக்கிட்டு இருந்தோம். ஏன்னா ஐயா ஸ்டாலின் அவர்களே வச்சது பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்கும் தான் சண்டை. அப்போயே நான் பல இடத்துல பல விவாதங்கள் இன்டர்வியூவில் பூரா சொல்லியிருக்கேன். சார், இது நடக்க போகிறது வந்து தமிழ்நாட்டினுடைய எலெக்ஷனு, எதற்கெடுத்தாலும் காரணம் வந்து நீங்கள் டெல்லியை சொல்லி நீங்கள் கம்பு சுற்றணுங்கிற அவசியம் இல்லை. வாட் brought you here won't take you there. இது வரைக்கும் உங்களை காப்பாற்றினது இனிமேல் உங்களை காப்பாற்றணுங்கிறது நிலையானது இல்லை. நீங்கள் உங்களுடைய கொள்கையான சமூக நீதி, சமத்துவம், பெண்ணுரிமை, சுயமரியாதை இதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தினீங்கன்னா பரவாயில்ல, மோடி எதிர்ப்புங்கிறது மட்டுமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்காது அப்படின்னு தெளிவாக சொல்லியிருந்தோம். அதை உடைக்கிற மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா விஜய் அவர்கள் பக்கம் இன்றைக்கி பெரும்பான்மையான அந்த எதிர்ப்பு வாக்குகள் எதெல்லாம் வந்து திமுக இது வரைக்கும் பொய்யான நெரேட்டிவை செட் பண்ணி அவங்க வந்து பாரதிய ஜனதாவுக்கு எதிராக வந்து அந்த வாக்குகளை ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்களோ அதை பூரா இன்றைக்கி வந்து விஜய் அவர்கள் வந்து ஹார்வெஸ்ட் பண்ணிட்டார். இப்போ விஜய் அவர்கள் வந்து பாரதிய ஜனதா எதிர்க்கணுமானா தேவையில்லை, அதாவது மத்திய அரசாங்கத்தை எதிர்க்கணுமானா தேவையில்லை. ஏன்னா இங்கே வந்து ஒரு இன்ஸ்டிடியூஷனல் ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப முக்கியம். கொள்கை ரீதியாக நீங்கள் ஃபைட் பண்ணுங்கள். இப்போ விஜய் அவர்களே என்ன சொல்கிறாரு, பாரதிய ஜனதா கொள்கை எதிரிங்கிறார்.
அப்போ பாரதிய ஜனதா கூட உங்களுடைய கொள்கை எதிரித்துவம் இருக்கலாமே ஒழிய எதற்கெடுத்தாலும் நீங்கள் போயிட்டு டெல்லி கூட நாங்கள் மத்திய அரசாங்கத்து கூட சண்டை போடுறோங்கிறது தேவையில்லாத ஒன்று. அதனால் தமிழக மக்கள் தான் பாதிக்கப்படுவாங்க. அதை ரொம்ப தெளிவாக ஐயா விஜய் அவர்கள் புரிஞ்சிருக்காரு. அதற்கு உதாரணமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த தமிழ்தாய் வாழ்த்து பாடலை கூட வந்து ஐயா மோடி அவர்களை சந்திக்கும் போது ஒரு கிளாரிஃபிகேஷன் கேட்டிருந்தார். அதுக்கே திமுக வந்து அப்போ பயங்கரமாக கம்பு சுற்றுனாங்க. ஆகா, எப்படி போய் நீங்கள் வந்து ஒரு மத்திய அரசாங்கத்துக்கிட்ட போய் உங்களுடைய பிறப்புரிமையை வந்து நீங்கள் வந்து ரெக்வெசிஷனெல்லாம் வைக்கலாமா, நம்ம கம்பு சுற்ற வேண்டாமா இப்படின்ட்டு இருந்தாங்க. அப்பயே நம்ம சொன்னோம், இல்லை இதை கிளாரிஃபிகேஷன் கேட்குறாங்க, டெஃபினட்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க. இதை போன கவர்மெண்ட் வச்சுருந்தாவே அவங்க பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஆர்டர் வந்தது ஜனவரி 2026 ஐயா ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும்போது. அப்போ வந்து மார்ச் 6ஆம் தேதி வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸ் தர்மாதிகாரி நீதியரசர் வந்து பதவியேற்கும் போதே ஹைகோர்ட் ஜஸ்டிஸ்க்கு நடந்துச்சு, ஆளுநர் அவர்கள் ஹைகோர்ட் ஜஸ்டிஸ் பதவியேற்கும் போது முதல்ல வந்து வந்தே மாதரம் பாடப்படுது, ஜனகணமன பாடப்படுது, மூன்றாவது தான் தமிழ்தாய் வாழ்த்து. அன்னைக்கு சீஃப் செக்ரட்டரி ஸ்டேஜில் இருக்காரு, சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி ஃப்ரண்ட் ரோல உட்கார்ந்துருக்காரு. சரியா அதுலேருந்து 6ஆவது நாள் அர்லேக்கர் ஐயா அவர்கள் வந்து பதவியேற்கிறாரு. அப்போ ஐயா ஸ்டாலின் ஸ்டேஜில் இருக்கார். அப்போ முதல்ல நேஷனல் ஆந்தம் பாடப்பட்டு ரெண்டாவதாக தான் தமிழ்தாய் வாழ்த்து பாடப்படுது. அப்போ எல்லாம் இவங்களுக்கு அந்த தமிழ்தாய் வாழ்த்து பின்னுக்கு போனதெல்லாம் கண்ணுக்கு தெரியல இவங்க ஆட்சியில். அப்போ ஒரு அரசாங்கத்துக்கூட நம்ம மத்திய அரசாங்கத்துக்கூட நீங்கள் போய் எதற்கெடுத்தாலும் நீங்கள் சண்டை போடணுங்கிற அவசியம் இல்லை. விஜய் அவர்கள் வந்து அக்ரெசிவ் பர்சன் கிடையாது, பட் இஸ் எ வெரி அசர்ட்டிவ் பர்சன். அவருக்கு என்ன தேவையோ அதை கேட்டு வாங்கக்கூடிய புத்தி சாதுரியமும் விடாமுயற்சியும் அவர்கிட்ட இருக்குதுங்கிறதான் நம்ம பார்க்குறோம். அடுத்தது இன்றைக்கி அண்ணாமலை அவர்களும் இப்போ இருக்கக்கூடிய திமுக வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பில் நீங்கள் கேள்வி கேட்கவே சொன்னாங்க, எதிர்த்துட்டு இருந்தாங்க சார்ன்னு கரெக்டாக சொல்லிட்டீங்க. எதிர்த்துட்டு இருக்காங்கன்னு நீங்கள் ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்லலை. ஏன்னா நீங்கள் டெய்லி இப்போ ஐயா வந்து அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஸ்டாலின் ஐயா அவர்களுக்கு ரைட் ஹேண்ட் மாதிரி, காலையில் எந்திரிச்ச உடனே பல்லு விளக்குற மாதிரி, சாயந்தரம் படுக்க போகும்போது பல்லு விளக்குற மாதிரி, காலையில் ஒரு தடவை சாயந்தரம் ஒரு தடவை ப்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு இன்னும் 6 மாதத்தில் இதை ஆட்சி கலைஞ்சிரும், தாவேக ஆட்சி கலைஞ்சிரும் டெய்லி சொல்லிக்கிட்டு இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன். அவர் ஸ்டேஜில் பேசுகிறாரு, இன்னும் வந்து 6 மாதத்தில் ஆட்சி கவர்ந்துடும், திருச்சி சிவா மாதிரி நபர்கள் வந்து மத்திய அரசாங்கத்தில் வந்து மந்திரியாக உட்கார்ந்துருப்பாங்க அப்படிங்கிறார். அப்போ மத்திய அரசாங்கத்தில் நீங்கள் யார் கூட கூட்டணியிலேருந்து உட்கார போகிறீங்க 6 மாதத்தில்? அப்போ பாரதிய ஜனதா கூட திமுக கைகோர்க்குங்கிறது இப்போ இருந்தே அந்த நேரேட்டிவ் வந்து செட் செய்யப்படுது. அவர் வந்து ஒரு அதிமுகலேருந்து ஒரு டிப்ஸ் கொடுத்துருக்காங்க இவருக்கு. அவரே சொல்கிறார், அதிமுக காரங்க எங்ககிட்ட சொன்னாங்க இந்த மாதிரி கொத்து புரோட்டான்னு சொன்னால் இங்கிருந்து போனவங்கெல்லாம் வந்து எச்சில் இலைன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி அதிமுக காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்கிறார். அப்போ எதுக்காக இதை சொல்கிறேன்னா, இந்த டிசைன் புரியுதா உங்களுக்கு? இப்போ திமுக அதிமுக பாரதிய ஜனதா ஒரே நேர்கோட்டில் அலைன்மெண்ட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ இன்னைக்கு மேலேயும் வந்து ஏன்னா திமுகவுக்கு எப்போயாவது ஒன்று பவர் வேணும், ஒன்றா ஸ்டேட்டில் வேணும் இல்லைனா சென்ட்ரலில் வேணும். அப்போ இன்றைக்கி வந்து பெரிய அளவுக்கு விஜய் அவர்கள் நான் அதாவது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்து நான் காசு தொடமாட்டேன்னு சொன்னார், பதவியேற்பு விழாவும் போது நான் தொடமாட்டேன் தொடவிடவும் மாட்டேன்னாரு, சட்டசபைக்குள்ளார தொடமாட்டேன் தொடவிட மாட்டேன் தொட்டவனையும் விட மாட்டேன்னு இன்றைக்கி பெரிய அளவுக்கு வந்து இன்றைக்கி ஆக்ஷன்ஸ் எடுத்துகிட்டு இருக்காரு. அப்போது இதுக்கெல்லாம் வந்து அவங்களுக்கு ஏதாவது ஒன்று அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கணும்னா ஏதாவது ஒரு பதவி வேணும். சரி, அப்போ இந்த இடத்துல தான் இப்போ திமுக பாஜக அதிமுக ஒரு சேர ஒரு கூட்டணி வருது அப்படிங்கிற பட்சத்தில் கழகம் இல்லாத தமிழகம், திராவிட கட்சிகளுக்கு எதிரான ஒரு அரசியல் அப்படிங்கிறத கையில் எடுத்தவரை அண்ணாமலை. இங்கே திரு விஜய் அவர்களும் வந்துட்டு 2 திராவிட கட்சிகளை எடுத்து தான் அரசியலுக்கு வந்திருக்கிறாரு. பாஜக கொள்கை எதிரி. அப்போ கிட்டத்தட்ட திரு விஜய் அவர்களும் அண்ணாமலை அவர்களும் ஒரு நேர்கோட்டில் வந்துட்டாங்கிறப்ப 2 பேரும் தான் அப்போ காம்படிட்டராக இருப்பாங்களா? அப்போ இல்லை, அதுக்கு சாத்தியக்கூறு இல்லைன்னு நான் பார்க்குறேன். என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, இவங்க தான் ஒரு அணியாக சேர போகிறாங்கன்னு சொல்கிறீங்களே, அப்போ இவங்க 2 பேரையும் எதிர்க்கிறதுக்கு இவங்க 2 பேர் தானே இருப்பாங்க. கரெக்ட். இப்போ வந்து இவங்க அலைன்மெண்ட்டில் வந்துட்டு இருக்காங்க. அண்ணாமலை அவர்கள் ஏற்கனவே அதாவது வந்து இப்போ ஐயா ரமேஷ் அவர்கள் சொன்ன மாதிரி இன்றைக்கி யாராக இருந்தாலுமே தமிழகத்தில் ஒரு கட்சி வந்தால் பாரதிய ஜனதாவினுடைய பி டீம்னு முத்திர குத்துறது ஒரு ஹேபிட்டாகவே வச்சுருந்தாங்க. அது விஜய் அவர்களுக்கும் செய்யப்பட்டது. ஆனால் இன்றைக்கி அண்ணாமலை அவர்களுக்கு வந்து இல்லை இவர் மறு வச்சுக்கிட்டு வராரு அப்படிங்கிறத வந்து குற்றச்சாட்டு இன்றைக்கி எல்லாத்துக்கிட்டையும் வரும்போது, ஏன்னா மற்றவங்கெல்லாம் வீண் பழி சுமத்தப்பட்டவர்கள் அண்ணாமலைக்கு வந்து ஏன் வந்து மற்ற கட்சிகள் வந்து இப்போ யாருமே வந்து பி டீம் ஆஃப் பிஜேபின்னு டிஸ்ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனால் அண்ணாமலை அவர்களுக்கு அந்த கம்பல்ஷன் அதிகமாக இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பாரதிய ஜனதாவை தலைமை தாங்கி நடத்தினவர். ஆனால் இப்போது அண்ணாமலை அவர்களுக்கு பெரிய கம்பல்ஷன் இல்லை, நான் வந்து பாரதிய ஜனதாவினுடைய ஆள் இல்லைங்கிறத கம்ப்ளீட்டாக டிஸ்ப்ரூவ் பண்ண வேண்டிய டீப் கம்பல்ஷனில் அண்ணாமலை அவர்கள் இருக்கார். அதுதான் ஒரு பெரிய சேலஞ்ச் அவருக்கு. இந்த செகண்ட் பிளேஸில் எடுக்கிறதுக்கு ஹூ வில் பி த ஆப்போனண்ட்டுங்கிறதுக்கு ஒரு அண்ணாமலை அவர்களுக்கு ஒரு பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் இருக்கிறதா பார்க்குறேன். அவருக்கு உண்டான கம்பல்ஷனான நான் வந்து மறு வச்சுட்டு வரல, நான் பாரதிய ஜனதாக்காரன் இல்லைங்கிறத
ஏபிளாக மக்கள்கிட்ட அவரால் டிஸ்ப்ரூவ் பண்ண முடிஞ்சதுன்னா கட்டாயமாக இந்த செகண்ட் பிளேஸில் யார் வராங்க, இந்த திமுக, அதிமுக, பாரதிய ஜனதா, இது ஒரு அலைன்மெண்ட்டில் வரும்போது அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் ஆக்குப்பை பண்ணுறது. ஏன்னா இது பாரதிய ஜனதா தலைவராக இருக்கும்போது இதே ஸ்ட்ராட்டஜி எடுத்தார் அண்ணாமலை. ஏன்னா டிஎம்கே கூட ஃபைட் பண்ணுறதை விட ஏடிஎம்கே கூட வந்து நம்ம ஃபைட் பண்ணணும்னா அட்லீஸ்ட் ஏடிஎம்கேவை புல் டவுன் பண்ணிவிட்டு நம்ம செகண்ட் பிளேஸ்க்கு வரலான்னு தன்னை நிலைநிறுத்துறதுக்காக அது அருமையான ஸ்ட்ராட்டஜி பண்ணினார். இன்றைக்கி அதே ஸ்ட்ராட்டஜியை தான் இன்றைக்கி பண்ண போகிறாரு. அது வந்து அவருடைய பேச்சிலையும் நமக்கு புலப்பட்டது. என்னங்க நீங்கள் வந்து வாங்க 2 அடி அடிங்க டிவிக்கேன்னு சொல்லும்போது கூட இல்லை நம்ம செய்ய வேண்டியது இல்லை. ஏன்னா இன்றைக்கி மக்கள்கிட்ட தாவேக அரசாங்கம் எடுக்கக்கூடிய நடவடிக்கையில் குறிப்பாக இந்த லஞ்ச ஊழல் ஒழிப்புக்கு எகெயின்ஸ்டாக ஒரு டிரான்ஸ்பரண்ட் கவர்மெண்ட்டை கொண்டு வரதில் மக்கள்கிட்ட நம்பிக்கையை வாங்கிட்டு இருக்கார். அப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் எகெயின்ஸ்ட் டிவிகேக்கு பேசினோம்னா நம்ம வந்து ஒரு இன்ஃபேமஸ் ஆகிடுவோம், அன்பாப்புலர் ஆகிடுவோங்கிறது தெளிவாக புரிஞ்சு வச்சுருக்கார். அப்போது அந்த இடத்துல அதையெல்லாம் டிஸ்ப்ரூவ் பண்ணி அவர் மேலே வந்தார்னா இந்த இடத்துக்கு வந்து அவர் திமுகவையும் அதிமுகவுடைய பிளேஸுக்கு வந்து அவர் வந்து ஃபைட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இன்றைக்கி அதிமுகவில் இளைஞருங்கிற ஒரு அடையாளமே அந்த இடத்துல இல்லை. இதே திமுகவை எடுத்துட்டிங்கன்னாக்கா உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இளம்பெரியார், ராஜேந்திர சோழன் இப்படிலாம் சொல்லி எப்படி வந்து என்னைக்கு வந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கட்சியினுடைய பிரதானமான ஃபிகர்னு எப்போ ஹைலைட் பண்ண ஆரம்பித்தாங்களோ அன்னையிலிருந்தே டிஎம்கேக்கு வந்து ஐடியாலஜிக்கலாகவும் ஆர்கனைசேஷனாலும் அவங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் வந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து அண்ணாமலை அவர்கள், ஏன்னா ஈஸ் அ ஸ்ட்ராட்டஜிஸ்ட், அண்ணாமலை வந்து ஐ எம் நாட் ரெடி டு அண்டர் எஸ்டிமேட். நான் முன்னாடி சொன்னது பூரா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வாட் த நம்பர் சேஸ். அப்போ இந்த இடத்துல அவர் வந்து ஹி வில் பி ஏபிளி பொசிஷனிங் இஸ் ஸ்ட்ராட்டஜி அண்ட் டாக்டிக்கலாக பண்ணி இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸை எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. காரணம் எதனால் சொல்ல வரேன்னா இன்றைக்கி அண்ணாமலை அவர்கள் பாரதிய ஜனதாவில் இருக்கும்போது அவர் கட்டமைச்ச வாக்கு வங்கி எல்லாமே இந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் வாக்கு வங்கி, இளைஞர்கள் வாக்கு வங்கி எல்லாமே அதை பூரா இப்போ விஜய் வந்து எல்லாத்தையும் ஹார்வெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டார். அண்ணாமலை ஹாஸ் மிஸ் த பஸ்ன்னு நான் பார்க்குறேன். அப்போ இன்றைக்கி நீங்கள் அந்த வாக்கு வங்கியை பூரா நீங்கள் விஜய் கிட்ட போனதை உடனே வாங்க நான் இன்றைக்கி அரசியல் கட்சி ஆரம்பிச்சுட்டா நான் வேறு இடத்துல இருக்கேன் வாங்கன்னா யாரும் வரமாட்டாங்க. அவர் மார்க்கெட் ஷேர் எடுத்துகிட்டு போயிட்டார். நீங்கள் திருப்பி அந்த ஓட் ஷேரையும் மார்க்கெட் ஷேரையும் நீங்கள் எடுக்கணும்னா அதுக்கு பெரிய அளவுக்கு பிராய்ச்சித்தப்படணும். அது இல்லாமல் இந்த 2029 வரைக்கும் அண்ணாமலை அவர்கள் கட்சி ஆரம்பிக்க மாட்டார். காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மாதிரி கட்சி ஆரம்பித்தார்னா அவர் ஒரு பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது வரும். வெதர் இஸ் எகெயின்ஸ்ட் பிஜேபி ஆர் சப்போர்ட்டிங் ராகுல் காந்தி. அப்போ அவருக்கு பெரிய டிவிக்கு எடுக்க முடியாது. ஐ மீன் அந்த டைம்ல டிவிக்கேவும் அது தானே கையாண்டாங்க. இல்லை டிவிக்கே வந்து அவங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கட்சி ஆரம்பிக்கும் போதே சொன்னாங்க நம்மளுக்கு சட்டசபை தான் அப்படின்ட்டு. அப்போ இன்னைக்கு வந்து இவரும் சொல்றாரு. ஆனா இது வந்து அப்படிதான் நம்ம டீகோட் பண்ண வேண்டியது இருக்கு. இப்போ எப்படி மத்திய அரசுக்கு எதிரான ஒரு ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படுவோம் அப்படிங்கிறதுனால அண்ணாமலை எடுக்க மாட்டார்னு சொல்றீங்க. அப்போ டிவிக்கேவும் அப்படிதான் நினைச்சாங்களான்னு நான் கேட்குறேன். இல்லை அந்த இடத்துல வந்து பாரதிய ஜனதா கொள்கை எதிர்னே டிக்ளேர் பண்ணுறாங்க. ஃபர்ஸ்ட் மாநாட்டிலே அதை டிக்ளேர் பண்ணுறாங்க ஆரம்பத்திலேயே. அப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து அவருடைய எந்த இடத்துல வந்து அவருக்கு பெரிய நெருக்கடி வரும்னா இந்த 2029 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் அவர் கட்சி ஆரம்பிக்காமல் அந்த எலெக்ஷனை கடந்து போக தான் அவருடைய ஸ்ட்ராட்டஜி ஆகிருக்கு. ஏன்னா அந்த இடத்துல கட்சின்னு ஒன்று வந்துட்டா அவருக்கு வந்து ஸ்டாண்ட் எடுக்க வேண்டிய நிலை வரும் அந்த இடத்துல. ஏன்னா அவர் வந்து ரொம்ப மோடி ஐயா அவர்களை லைக் பண்ணுறாரு பர்சனலாக பியாண்ட் பிஜேபி. அப்போ அந்த இடத்துல வந்து நீங்கள் இன்றைக்கி தமிழ்நாட்டில் ஆன்டி பிஜேபிங்கிறத விட ஆன்டி மோடிங்கிற கேம்பெயின் போகுது. அப்போ அந்த ஸ்டாண்டை வந்து அண்ணாமலை அவர்கள் எடுக்கிறது வந்து அவருக்கு பெரிய நெருடலாமையும். அதனால தான் அவர் வந்து தெளிவாக 2029 பைபாஸ் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் முதல்ல கேட்ட மாதிரி விஜய் அவர்களும் வந்து 2 வருஷம் 4 மாதத்தில் வந்து ஒரு பார்ட்டியாக வந்து அசம்பிளியை ஃபைட் பண்ண மாதிரி அதே ஒரு ஸ்ட்ராட்டஜிக்குள்ளார இன்னைக்கு வராருன்னு நான் பார்க்குறேன். நிறைவு சுற்றுல நான் உங்ககிட்ட கேட்க விரும்புறது என்னன்னா சார், நம்ம ஏற்கனவே போன சுற்றுல வந்து 2வது இடத்தை நோக்கி தான் நகர்வாரா அண்ணாமலை அவர்கள் அப்படின்னு. அப்போ இங்கே டிஎம்கே எதை நோக்கி வந்து அரசியல் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்குது? ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து 2026 தேர்தலில் நம்ம வந்து எதிரி யாருன்னு சரியாக நிர்ணயிக்காமல் விளாண்டுட்டோம் அப்படிங்கிறது இப்போ வரைக்கும் வந்து அவங்க வைக்கிற ஒரு விஷயமா இருக்குது. அப்போ திரு அண்ணாமலை அவர்களையும் எதிர்த்து களமாட வேண்டிய கட்டாயம் திமுகவுக்கு இருக்கா? அதுதான் அவங்க கட்சி பத்திரிகையிலே எழுதுகிறாங்களே, விஜய் அண்ணாமலை 2 பேருமே பாஜகவுடைய ஆட்கள் தானே அவங்க எழுதுகிறாங்களே, அது அவங்க 2 பேரையும் தான் அவங்க கவுண்டர் பண்ண வேண்டிய கட்டாயம் இருக்குது. அதாவது டிவிகேவை, அதாவது திரு விஜய் அவர்களை வந்துட்டு கூட சொல்லலை, அவரோட பேரை கூட வந்துட்டு திமுகவுடைய உயர் தலைவர்கள் வந்து உச்சரிக்கலை அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதே ஒரு ஸ்டாண்டை வந்து அண்ணாமலை அவர்களுக்கும் கையாளுவாங்களா, இல்லை 2026 வாங்கின அந்த அந்த விஷயங்கிறதுனால 2024 அவங்க பட்ட விஷயங்கிறதுனால திரு அண்ணாமலை அவர்களையும் பேச ஆரம்பிச்சிருவாங்களா? விஜய் பொறுத்த மட்டும் திமுக எடுத்த ஸ்ட்ராட்டஜி ஃபெயில் ஆகிடுச்சு ஆக்சுவலாக. ஏன்னா அவங்க வந்து கவுண்டர் கொடுத்துருக்கணும். அவர் வந்து திமுக மேலே குறை சொல்லி சிம்பத்தியை வாங்கிட்டார் அவர். ஆக்சுவலாக இவங்க ஸ்டேஜ் அவர் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கணும். திமுக ஆட்கள் சில பேர் ட்விட்டரில் விஜயை பற்றி விமர்சனம் பண்ணும்போது கூட அந்த கட்சியுடைய அந்த ஸ்ட்ராட்டஜி ஆர்கனைசேஷன் இருக்குல்ல, கூப்பிட்டு நீங்கள் விஜயை பற்றி எதுவும் கண்டுக்காதீங்கன்னு சொன்னதாக
ஒரு ராஜ்யசபா மெம்பர், திமுக மெம்பர் எங்கிட்ட சொன்னார், இன்னைக்கு காலையில் என்கிட்ட சொன்னார், நான் ட்விட்டரில் போட்டேன் சார், போடாதீங்கன்னு சொல்லிட்டு அந்த ஆர்கனைசேஷன்லேருந்து எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, நாங்கள் சரியாக கவுண்டர் பண்ணவே முடியல எங்களால். நான் எழுதின ஒரு கட்டுரையில் இந்த ரீசன்ஸ்லாம் குறிப்பிட்டேன். அதை குறிப்பிட்டு அவர் பேசுகிறார் என்கிட்ட. அவர் நீங்கள் அதை எழுதினது கரெக்ட் தான், நாங்கள் இது மாதிரிலாம் எழுதின போது எங்களை வந்து விஜயை கவுண்டர் பண்ண வேண்டாம்னு சொன்னாங்க, வி ஹவ் அண்டர் எஸ்டிமேட்டட் ஹிம். அவர் சிம்பத்தியெல்லாம் அவர் வாங்கி போயிட்டார், கரூர் சம்பவம் உட்பட நாங்கள் தான் பண்ணோன்ற மாதிரி எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டார் மக்கள்கிட்ட, அதுதான் எங்களுக்கு ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு அவங்க உணர்றாங்க. ஆனால் உணர்ந்த பிறகு இப்போ அண்ணாமலையும் கிட்டத்தட்ட நீங்கள் அதே மாதிரி எடுத்துட்டிங்கன்னா, அண்ணாமலை வந்து ஆன்டி டிஎம்கேன்றது நல்லா தெரிஞ்ச விஷயம். அவர் டிஎம்கே எதிர்த்து, ஆனால் என்னென்னா அவர் விஜயை எதிர்த்து போராடணும், டிஎம்கே எதிர்த்து போராடணும். அண்ணாமலையை பொறுத்த மட்டும் விஜய்க்கு வந்து பேகேஜ் இல்லை, முதுகில் பேகேஜ் கிடையாது விஜய்க்கு. ஏன்னா இப்போ தான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கார், இப்போ தான் அவர் வந்திருக்காரு, இப்போ தான் பழனி மலை மாதிரி பல விஷயங்கள் இனிமேல் வரும், காவல் மரணங்கள் மாதிரி பல விஷயங்கள் வரும், அப்புறம் லஞ்சம் ஊழல் புகாரில் கைதாகிறாங்க, தாவே காட்டிலே கைதாரங்களை தான் பார்க்குறோம் நம்ம. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வரும், ஊழல் பற்றி வரும், சட்டம் ஒழுங்கை பற்றி வரும், பாலியல் பிரச்சனைகள் வரும், எல்லா பேக்கேஜும் விஜய்க்கு முன்னாடி பின்னாடி சேரும். இப்போ இனிமே அப்போது திமுக பார்த்து காத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. திமுக பின்னாடி ஏற்கனவே பேக்கேஜ் இருக்கு, அதை விமர்சிக்கிறது ஈஸி. எல்லா கட்சியும் இப்படி தான் பண்ணுவாங்க, இவங்க இப்படி தான் பண்ணுவாங்கங்கிற இல்லை. இப்போ 1.5 மாசத்துல அதான் நடந்துட்டு இருக்கு. 50 நாள்ல நீங்க போக போக குறையணும் நம்ம யோசிக்கிறது ஓகே, ஆனா வரும் அப்படின்னு சொல்றது எதிர்பார்த்து காத்துட்டு இருக்கிற மாதிரி. ராமராஜ்யத்திலேயே நடக்குங்க இது. ராமராஜ்யம் நடந்தாலும் இதெல்லாம் நடக்க தான் செய்யும். ஏன்னா இதெல்லாம் சொசைட்டியோட மென்டாலிட்டிங்க. அது நம்ம க்ரோயிங் சொசைட்டியில் க்ரைம் வந்து சகஜம். ஒரு பள்ளிக்கூடத்தில் பூந்து பசங்க 4 பேர் வந்து ஒரு பையனே வெட்டுறான் அப்படின்னா, சிவகங்கையில் நடந்திருக்கு. அப்போ என்ன மனநிலையில் போயிட்டுருக்கு சொசைட்டி. நான் வந்து இதை கவர்மெண்ட்டை சொல்லலை, இந்த விஷயங்களெல்லாம் சொல்லி விஜய் ஆட்சிக்கு வந்தார். ஆனால் இந்த விஷயங்கள்லாம் இவர் ஆட்சியிலையும் நடக்கும். இதெல்லாம் நடக்காத. போதை மருந்து பிடிக்கலையாங்க, கடந்த 50 நாள் எவ்வளோ பேர் போதை மருந்தில் மாட்டியிருக்காங்க, பாலியல் தொல்லை நடக்கலையா, எல்லாமே நடந்துருக்கு. இதெல்லாம் குறையணும் அப்படின்றது நம்மளுடைய வாடியூக்கால் நம்மளுடைய விருப்பம்னு வச்சுக்கோங்க. அது நடந்தால் நல்லதுன்னு கூட நினைக்கிறோம். ஆனால் க்ரோயிங் சொசைட்டியில் க்ரைம் வந்து சகஜமான விஷயம். அதனால் வந்து இப்போ அண்ணாமலைக்கு என்ன அட்வான்டேஜ்னா, போத் விஜய் அண்டு டிஎம்கேவை போட்டு சாத்துறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அவருக்கு ஆக்சுவலாக. அதனால் வந்து அண்ணாமலைக்கு கொஞ்சம் இன்னும் பெட்டராக எக்யூப் ஆவார் ஆக்சுவலாக இவங்கள. அதனால் வரப்போகிற காலங்கிறது வந்து இல்லை, அவர் யாருக்கு கடுமையான சவாலாக இருப்பார்? விஜய் ஏன் வந்து இப்போ முதன்மை இடத்துல நீங்கள் வச்சுருக்கீங்கன்னா, அவர் ஆட்சியில் இருக்கார், அதனால் அவர் முதன்மை இடத்துல வச்சுருக்கீங்க. திமுகவை எனக்கும் திமுகவுக்கும் அவர் ஆட்சியில் இல்லைனாலுமே நீங்களே சொன்னீங்க அவர் வந்துட்டு ஒரு 30 சீட்டுக்கு மேலே ஜெயிச்சிருப்பாரு அப்படிங்கிறத நீங்கள் சொன்னீங்க. அதாவது அவங்களே அதை எதிர்பார்க்கல, அவங்க 30 சீட்டு ஜெயிச்சிருப்பாங்கன்னு நினைச்சிருந்திருப்பாங்க. 30 சீட்டுங்கிறது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். அவர் இப்போ எதிர்கட்சியா இருந்தாலும் அவரை வந்து இப்போ அண்ணாமலை அவர்களை வந்து விஜய் விசஸ் அண்ணாமலையா இருப்பாரான்னு நம்ம அப்பயும் அப்படிதான் பேசியிருப்போம். ஆளுங்கட்சியா இருக்கிறதுனால மட்டும் நம்ம அப்படி பேசல. ஐ ஹேவ் டு கிளியர். அதை நான் சொல்லிடுறேன். நான் சொன்னேன் அவர் ஆளுங்கட்சியாக இருக்கிறதுனால நீங்கள் அவர் முதன்மை இடத்துல வைக்கிறீங்க நான் சொல்ல வரல. விஜய் வந்து அந்த 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 கோல் போஸ்ட்டை கரெக்டாக செட் பண்ணார். இப்போது அண்ணாமலைக்குள்ள அட்வான்டேஜ் என்னென்னா, 2 பேரையும் எதிர்த்து பாலிடிக்ஸ் பண்ணுறதுக்கான ஒரு கிளியரான ஒரு ஸ்பேஸ் அவருக்கு இருக்குன்றதை சொல்ல வரேன். அவருடைய பாயிண்ட் என்னென்னா, அண்ணாமலைக்கு இருக்கிற அந்த இதுனா அந்த பாஜக பேக்கேஜாக ஒரு தூக்கி போடணும். ஒரு ஆக்சுவலாக அந்த பாஜக பேக்கேஜை தூக்கி போட்டார்னா, விஜய் முதுகில் இருக்கிற பேக்கேஜையும் திமுக முதுகில் இருக்கிற பேக்கேஜையும் எதிர்க்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய. அந்த இடத்துல தான் நான் கேட்குறேன், அண்ணாமலை அவர்கள் வந்து யாருக்கு சவாலாக இருப்பார் அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா இப்ப 2 பேரையுமே எதிர்க்கணும். இப்ப ஒருத்தரை மட்டும் தான் நம்ம கூர்மைப்படுத்த முடியும். இப்ப விஜய் அவரை பொறுத்த மட்டும் திமுகவோட எதிர்ப்பை தான் கூர்மைப்படுத்தினார். அவரை பொறுத்த மட்டும் இன்னைக்கு ஆட்சியில் இருக்கிற விஜயை தூக்கிட்டு தாவரணும்னு ட்ரை பண்ணுறாரு அவர். அதே சமயம் அந்த விஜயை தூக்கிட்டு நாவரணும்னு திமுக ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இதில் வந்து அண்ணாமலையை பொறுத்த மட்டும் இப்போ அவருடைய சவால் வந்து விஜய் அகற்றுறது தான். விஜய் அகற்றுறது தான் இருக்க முடியும். அவர் வந்து 2வது இடத்துக்கு விஜய்க்கும் அண்ணாமலைக்கும் திமுகவுக்கும் 2வது இடத்துக்கு போட்டின்னு சொன்னால் கூட, அண்ணாமலை பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மாற்றம் இருந்தானே பேசுகிறார். நிச்சயமா 33 மாற்றம் இருந்தானே பேசுகிறார். இப்போ நான் வந்து தலைவர்களாகவே எடுத்துக்கிறேன். திரு விஜய் அவர்களுக்கா திரு உதயநிதி அவர்களுக்கா யாருக்கு சவாலாக இருப்பார் அண்ணாமலை? 2 பேருக்குமே சவால். 2 பேருக்குமே சவால். 2 பேருக்குமே சவால். அவர் அந்த மாதிரி அந்த அந்த அவருடைய அந்த கடந்த கால பாலிடிக்ஸை பார்க்கும்போது தைரியமாக பல விஷயங்கள் பண்ணும்போது திமுக அண்ணாமலை அவர்களையும் சேர்த்து களமாட வேண்டிய கட்டாயம். திமுகவை பொறுத்த மட்டும் இவங்க விஜயையும் எதிர்த்து களமாடணும், அண்ணாமலை எதிர்த்தும் களமாட வேண்டிய கட்டாயம் கண்டிப்பாக இருக்குது ஆக்சுவலாக. ஆனால் விஜய் வந்து தொடர்ந்து அண்ணாமலையை பற்றின ஒரு சைலன்ஸை விஜய் கடைபிடிப்பாரே. ஆனால் அது எப்படி திமுக வந்து விஜயை பற்றி கடைபிடிச்சது ஃபெயில் ஆச்சோ அந்த மாதிரி விஜய்க்கு அது ஃபெயில் ஆகும். விஜய் வந்து அண்ணாமலையும் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் தலைப்படுவார். இருக்குல்ல சார். இப்போ திரு விஜய் அவர்களுக்கு பின்னாடி வந்து ஒரு பெரும் மக்கள் திரள் இருந்தது அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அதனால தான் அந்த இடத்துல டிஎம்கே ஃபெயில் ஆனாங்க. இல்ல இவருக்கு பின்னாடி எப்படி அது மாதிரி இருக்கும்? ஒரு விஷயம் வந்து திரு துக்ளக் அவர்கள் இவருக்கு பின்னாடி மக்கள் திரள் சேர மாட்டாங்க வந்து அதிகமா இருந்தது அப்படிங்கறது தான் அவங்க அவர் சொன்னார். பெண்கள் வாக்கு அதிகமா இருந்தது. திரு அண்ணாமலை அவர்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வரவேற்பு பெண்கள் மத்தியில கிடைக்குமாங்கிறது ஒரு பெரிய கேள்வி தானே. அது எட்டுபிசி அது இனிமே தான் நம்ம பார்க்கணும். அவர் எப்படி கட்டமைக்கிறார் இனிமே தான் பார்க்கணும். ஆனால் அவருடைய அந்த
அந்த லீடர்ஷிப் குவாலிட்டிஸு, அவர் நடந்து வந்த பாதை, அவர் எப்படி இஷ்யூஸ் எடுத்து வைக்கிறார், அதெல்லாம் பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு சவாலாக இருப்பாருன்ற ஒரு எண்ணம் நமக்கு தோணுது. ஆக்சுவலாக ஒரே டிஸ்அட்வான்டேஜ் அந்த பாஜக பேக்கேஜை அவர் எப்படி தூக்கி போட போகிறாருன்னு பார்க்கணும். நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். பாஜக பேக்கேஜை எப்படி அவர் தூக்கி போட போறாருன்னு தெரியல அப்படிங்கிறது தான் கடைசியாக திரு பிரியன் அவர்கள் வைத்த ஒரு பாயிண்டாக பார்க்க முடியுது. அது எல்லாத்துக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி தான். அவர் எப்படி வந்து பாஜகவை எதிர்த்து களமாட போறாரு, தன்னை பாஜக பர்சன் இல்லைன்னு காமிச்சிக்க போறாரு எப்படி? பாஜகவை எதிர்த்து களமாட வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு அந்த முத்திரை இருக்குல்ல. தமிழக அரசியலில் என்ன பிரச்சனைகளோ அதில் யார் தீவிரமாக களமாடுகிறார்கள், யார் வலிமையாக குரல் எழுப்புகிறார்கள், யார் மக்களோடு நிற்கிறார்கள், இதைத்தான் மக்கள் கவனிப்பாங்க. இல்ல இப்ப இல்ல இந்த கேள்வி, இப்போ இந்த கோவில் நிலம் கொடுத்தாங்க இல்லையா, கரூர்ல வந்துட்டு கோவில் நிலத்தை வந்து கொடுத்துட்டாங்க. அதுல வந்து அவரோட நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு, பாஜக நிலைப்பாடு வேற மாதிரி இருக்கு. அப்ப உள்ளுக்குள்ளேயே நிறைய பேர் பல பிரச்சனைகள்ல மாறுபடுவாரு. இந்த கோயில் நில விஷயத்துல அண்ணாமலை கருத்துல இருந்து நான் மாறுபடுறேன், அது வேற விஷயம். இந்த மாதிரி பல பிரச்சனைகள்ல அவருடைய நிலைப்பாடு மாறுபட்டதா இருக்கலாம். திரு நந்தகுமார் அவர்களுக்கும் சரி, திரு பிரியன் அவர்களுக்கும் சேர்த்தே சொல்றேன், நீங்கள் வந்து எதிர்பார்க்குறீங்க, ஆவலாக எதிர்பார்க்குறீங்க, விமர்சனம் வரணும்னு எதிர்பார்க்குறீங்க. அதுக்கான வாய்ப்புகள் சூழல்கள் உருவாகிட்டுருக்கு. நீங்கள் நிறைய தவறான ஆட்களை உள்ளே எடுத்து போட்டுக்கிட்டு இருக்கீங்க. இன்னமும் கீழேருந்து போகிறவங்களாம் நல்லவங்க மாதிரி பிரியன் சொல்லிகிட்டு இருக்காரு. அங்கங்கே போகிறாங்க, கீழே ஒன்றிய செயலாளர் போகிறான், நகர செயலாளர் போகிறான். அந்த ஒன்றிய செயலாளர் நகர செயலாளர்லாம் கட்டிங் வாங்கினவங்க சார். பஞ்சாயத்து ரோடு ஒர்க்லேருந்து எல்லாத்தையும் சொன்னாங்க, நல்லவங்கன்னு சொல்லல. இல்லை இருங்க, எல்லாரும் போகிறாங்கல்ல, கட்டமைப்பு உருவாக்குறாரு. அந்த கட்டமைப்பு உருவாக்குறாருல, அவங்களெல்லாம் பூரா இவனுடைய நான் கரப்ட் எம்எல்ஏ, தாவைக்கு அவனுடைய நான் கரப்ட் எம்எல்ஏ, நான் கரப்ட் மந்திரி, இவர்களை கரப்ட் ஆக்குவதற்கு காத்திருந்து அதற்காகவே உள்ளே வந்தவர்கள். நீங்கள் விஜயபாஸ்கர்களை விட்டு விடுங்கள். விஜயபாஸ்கர்களை பற்றி எல்லோருக்கும் தெரியும். அவர்களை பற்றி தாவேக்கா என்ன செய்ய போகிறது என்பதை மக்கள் கவனிக்க காத்திருக்கிறார்கள். அவர்கள் விஷயத்தில் ஃபஸ்ட்டு இதில் குவிட் ப்ரோக்கோ இருக்கா இல்லையான்றது இப்போ தெரிய போகுது. கோர்ட்டில் தடை நீங்கிய பிறகு தெரிய போகிறது. கோர்ட்டில் தேர்தலுக்கு இடைத்தேர்தலுக்கு விதிக்கப்பட்டிருக்கிற தடை நீங்கியவுடன் இவர்கள் சேர்ந்ததன் பின்னணி வெளிப்பட போகிறது. இவர்கள் நிபந்தனையின்றி சேர்ந்தார்களா, இவர்களை தாவேக்கா எந்த அளவுக்கு ஏற்றுக்கொள்ளப் போகிறது என்பதில் தெரிய போகிறது. இதன் புள்ளி 2 மாதங்களாக இந்த சர்க்கார் முடங்கி இருக்கிறது. எந்த மேஜர் டெண்டரும் ஓப்பன் பண்ணல. நீங்கள் வந்து முன்ன இவ்வளோ ப்ரைஸ் கோட் பண்ணியிருக்கீங்க, அந்த ப்ரைஸை நாங்கள் கோட் பண்ண ஒத்துக்க முடியாது. Let them clarify sir. அவங்களுக்கு கொஞ்சம் டைம் இருங்க, நான் அது சொல்கிறேன். let them take time. எதற்காக சொல்கிறேன் என்றால், சில அமைச்சர்கள் அவ்வளவு கவனமாக இருக்கிறார்கள். சில அமைச்சர்கள் 1-2 பேரை சந்திக்கும் போது எதுவும் எங்களுக்கு வேண்டாம், அவர்களாக பார்த்து கொடுப்பதை உதவியாளர்கள் வாங்கி கொள்ளலாம் என்ற ஒரு முடிவுக்கு வருகிறார்கள். நாம போய் எதுலேயும் தலையிடக்கூடாது, அவனாக கொடுத்தா வாங்கிக்கலாம் அப்படின்னு. இதெல்லாம் இனிமேல் தான் we have to wait. பேக்கேஜே இருக்காதுன்னு நினைக்காதீங்க. இன்னும் எந்த டிசிஷனும் எடுக்காதனால பேக்கேஜ் இல்லை. டிசிஷன் எடுக்கும்போது தான் தெரியும். அதே மாதிரி சேர்ந்தவர்களுடைய இன்ஃப்ளூயன்ஸ் எந்த அளவு மற்றவர்களை பாதிக்கப் போகிறது. இப்போ கீழ் லெவலில் ஏதோ ஒரு மாம்பாக்கத்தில் நடந்தது, அது கீழ் லெவலில் ஏதோ நடந்திருக்கு, அது இம்மீடியட்டாக நான் உடனே தூக்கி அந்த படியை தூக்கி மாண்புமிகு முதலமைச்சர் மீது போட நான் தயாராக இல்லை. அதற்கும் இந்த சம்பவத்திற்கும் முதலமைச்சருக்கும் சம்பந்தம் என்று நான் நினைக்கவில்லை. உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது, அதை நான் வரவேற்கிறேன். இந்த மாதிரி நடவடிக்கைகள் அடுத்தடுத்து எடுக்க வேண்டி இருக்கும். நான் உறுதியாக சொல்கிறேன். தவறுகளுக்கு இடமளிக்காமல் எத்தனை காலம் இவர் பயணிக்கப் போகிறாரோ அத்தனை காலம் இந்த ஆட்சியின் மீதான பெயர் காப்பாற்றப்படும் என்பதுதான் என் பார்வை. நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். நிறைவாக வந்துட்டு சுருக்கமாக ஒரு விஷயம் மட்டும் கேட்கணும்னு நினைக்கிறேன் சார். 2 பேருமே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வரைக்கும் பேகேஜ் இல்லை, ஆனால் பேகேஜ் வரும். அதாவது நான் அவங்க கிட்ட கேட்டேன், சார் வந்தே தான் ஆகணுமா அப்படின்னா, அது வந்து சொசைட்டி அப்படி தான் இருக்கு, யார் ஆட்சிக்கு வந்தாலும் அது அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. புதுசாக சேர்ந்தவங்க அது மட்டும் இல்லாமல் இப்போ அதிமுகலேருந்து உள்ள இணைந்தவர்களை வந்துட்டு எப்படி இவர் வந்து சமாளிக்க போறாரு, அது ஒரு பெரிய சவாலாக இருக்கும். இது எல்லாமே யாருக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னா, திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நிறைவா இல்லை, இப்போ விஜய் அவர்களுடைய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் இனிமேல் வரப்போகிற நடவடிக்கைகளை பார்த்து மக்கள்கிட்ட நம்பிக்கை ஏற்படுங்கிறதுல மாற்றுக்கருத்து இல்லை. ஆனால் இது வரைக்கும் இந்த 60-64 நாட்களில் என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்கிறாங்கும் போது நாளுக்கு நாள் அவர்கள் மேலே உண்டான நம்பிக்கை அதிகமாகிக்கிட்டு இருக்கு. இப்போ உதாரணத்துக்கு அவங்க கட்சி நிர்வாகிகள் நேற்று கூட ஒருத்தர் கைது செய்யப்பட்டார். அது இல்லாமல் இந்த செங்கல் சோலையில் போய் 1 லட்ச ரூபா காசு கேட்டாங்கன்னு சொல்லிட்டு ஒரு நிர்வாகி வந்து அவர் வந்து இல்லை நான் கேட்கல, பொய் வழக்குன்னு சொல்லிட்டு அவர் போய் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. இருந்தாலும் வந்து அவருக்கு வந்து ப்ரூவ் ஆகுதோ இல்லையோ அவர் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்குனாங்க. கடலூர் மாவட்டத்தில் அதே மாதிரி ஒரு யூனியன் செக்ரட்டரி வந்து பார்த்திங்கனாக்கா அவரையும் வந்து கட்சியை விட்டு நீக்கினாங்க. அப்போது
இந்த மாதிரி ஒரு பாராபட்சம் இல்லாமல் தயவதாட்சியம் இல்லாத நடவடிக்கைகளை விஜய் அவர்கள் எடுத்துக்கிட்டு இருக்கார். இப்போ இந்த மாதிரி எடுக்கும்போது இந்த மாதிரி நடவடிக்கைகள் இன்னும் ஐயா விஜய் அவர்கள் மேலேயும் அந்த தாவேக்கா மேலேயும் மக்களுக்கு உண்டான பொதுமக்களுக்கு உண்டான நம்பிக்கை அதிகமாகும். இப்போ இன்றைக்கி வந்து அவங்க சொல்கிறத என்ன கருத்து உடன்பாடுனா எல்லாருமே தப்பு செய்வாங்க, செய்யாமல் இருக்க மாட்டாங்க. ஆனால் தப்பு செஞ்சவங்க மேலே நீங்கள் என்ன நடவடிக்கை எடுக்கிறீங்கிறது தான். இப்போது அதிமுகலேருந்து வந்து சேர்ந்துக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மெசேஜ். ஏன்னா இப்போ இந்த 3 பேரும் அடிப்படை உறுப்பினர்லேருந்தே தூக்குனவங்க, நேற்று கைது செய்யப்பட்டவங்க எல்லாமே வந்து ஆரம்ப காலத்திலேருந்து இவங்க வந்து பயணிச்சுக்கிட்டு இருக்கிறவங்க. அப்போ அவங்களே ஒரு தப்பு செய்யும்போது இந்த நடவடிக்கைனா நீங்கள் அதிமுகலேருந்து வந்து நீங்கள் இதுக்கப்புறம் நீங்கள் ஏதோ ஒரு ஆஃபீஸ் ஆக்குப்பை பண்ணுறீங்க, அதில் நீங்கள் வந்து ஒரு மால் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் மேலே நடவடிக்கை எடுக்கிறதுக்கு என்ன தயங்க போகிறாங்க அந்த கட்சியில்? எம்எல்ஏவாக இருந்துட்டு ராஜினாமா பண்ணிட்டு வந்துட்டு சேர்ந்துருக்குறாங்க, அவங்களையும் அதே மாதிரி தான் ட்ரீட் பண்ணுவாங்களா? யாராக இருந்தாலும் சிடிஆர் நிர்மல்குமார் என்ன சொல்கிறாரு, இந்த மாதிரி ஒரு வழக்குகள் இருந்தாலும் நாங்கள் வி டோன்ட் காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறார். அது இல்லாமல் இன்றைக்கி வந்து விஜயபாஸ்கர் அவர்கள் மேலே குட்கா வழக்கு, அது சிபிஐனுடைய வழக்கு. இன்றைக்கி யார் பார்த்தாலும் அந்த சிபிஐ வழக்கை வந்து இவங்க போய் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியாது ஒரு ஸ்டேட் கவர்மெண்ட். முடிச்சுட்டு உங்ககிட்ட நான் உங்ககிட்ட கேட்கலாம். இல்லை குறுக்கீடு பண்ணால் அப்போ சேர்த்து பதில் சொல்லிடு. சரி, சாரி சார், ப்ளீஸ். அதாவது நீங்கள் வந்து இங்கே சேர்ந்து இங்கே ஒரு ஆஃபீஸில் நீங்கள் உட்கார்ந்த பிறகு தவறு செஞ்சீங்கன்னா உங்கள் மேலேயும் நடவடிக்கை பாயுன்றீங்க. அங்கேயே நான் மாறுபட விரும்புகிறேன். லெட் தம் ஃபஸ்ட்டு கெட் அ க்ளீன் சீட் அண்ட் தென் யூ கிவ் தம் ஆஃபீஸ். ஒய் ஆர் யூ ஹரி இன் கிவிங் தம் அன் ஆஃபீஸ்? இஸ் இட் நாட் அ கிட் ப்ரோக்கோ? ஓகே, இது வந்து அவருடைய பார்வையில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்றைக்கி வந்து எவ்ரிபடி இஸ் இன்னசென்ட் அன்லெஸ் தே ஆர் ப்ரூவன் கில்ட்டிங்கிறது தான் நம்ம ஜுடிஷியலினுடைய ஃபண்டமெண்டல் பேசிஸ். அப்போ இன்றைக்கி அவங்க மேலே வழக்குகள் இருக்கே ஒழிய அவங்க வந்து குற்றவாளிகள் இல்லை. அப்போ இதை ப்ரூவ் பண்ண வேண்டியது அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர்களுடைய கடமை. இப்போ இந்த 6 பேர்த்துக்கு வந்து அவங்க வந்து எம்எல்ஏ போஸ்டிங் கேண்டிடேச்சர் கொடுக்க போகிறாங்களா நமக்கு தெரியாது. அப்படியே அவங்க ஜெயிச்சு வந்ததுக்கப்புறம் அமைச்சர் பதவி கொடுக்க போகிறாங்களா நமக்கு தெரியாது. இப்போ இவர் சொல்ற அன்லெஸ் அன்டில் இட் இஸ் ப்ரூவ்டு தான் அப்போ தான் நீங்கள் அவரை சொல்ல முடியும்னு சொல்கிறார், ப்ரூவ் ஆகணும்னு சொல்கிறார். இப்போ திமுகவில் யாராவது ஒருத்தர் தண்டிக்கப்பட்டிருக்காங்களா? ஏன் திமுக ஊழல் கட்சின்னு முத்திர குத்துறாங்க? திமுக மேல ஊழல் குற்றச்சாட்டுகள் நிறைய இருக்கு. நான் சொல்றது என்னன்னா அன்லெஸ் அன்டில் இட் இஸ் ப்ரூவ்டுன்னு சொல்றாருல்ல. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா திமுக ஆட்கள் மேல நிறைய பேர் ஊழல் இருக்கு, ஊழல் கூட பண்ணிருக்கலாம், இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா எதுவுமே ப்ரூவ் ஆகவே இல்லையே. திமுக ஒரு ஊழல் கட்சி, திமுக ஒரு ஊழல் கட்சின்னு முத்திர குத்துறீங்கல்ல, அது ஏன் அந்த இது வருது? இப்போ இதுதான் ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார். பொன்முடி அவர்கள் வந்துட்டு என்ன நடந்துச்சு அப்படிங்கறதெல்லாம் பார்க்க முடியும். நான் சொல்றேன், ஒரு குற்றச்சாட்டு வலுவா இருக்கும்போது கோர்ட்ல வந்து சார்ஜ் ஷீட் ஃபைல் பண்ணியிருக்காங்க, அதெல்லாம் பார்க்கும்பொழுது பார்க்குறவங்களுக்கு இந்த பெர்செப்ஷனில் அது வேலுவை பற்றிய குற்றச்சாட்டோ இல்லை செந்தில் பாலாஜியோ ஏதோ ஒரு விஷயங்கள் நடந்திருக்கு நமக்கு புரியுது, நேருவை பற்றியோ விஷயங்கள் நடந்திருக்கு புரியுது. ஆனால் இந்த நம்ம ஆளுங்களை சேர்த்துக்க வரும்போது என்ன சொல்கிறோம், நம்ம இது ப்ரூவ் ஆகலை, ஜுடிஷியரியில் ப்ரூவ் ஆகலை, குற்றம் சாட்டப்பட்ட நிலையில தான் அவங்க இருக்காங்க, குற்றம் ப்ரூவ் ஆன நிலையில இல்லைன்னு சொல்கிறாங்கல்ல. அந்த ஒரு ஒரே ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு. அந்த இதை வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் வந்துட்டு இங்க விமர்சனம் பண்றாங்க, தாவேக்கால விமர்சனம் பண்றாங்க. ஆனா அதே செந்தில் பாலாஜி அவர்களை தான் முக ஸ்டாலினே விமர்சனம் பண்ணாரு. அவர் யாரு என்ன எப்படிங்கறத விமர்சனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதே வீடியோ, இப்ப அந்த வீடியோ கம்பேரிசன் நிறைய பார்க்கலாம். இல்ல அங்கே கட்சிக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்படி பேசுறாரு? இட் இஸ் நாட் ப்ரூவ்ட், அவ்வளவுதான். இட் இஸ் நாட் ப்ரூவ்ட்னா திரு முக ஸ்டாலின் அவர்கள் ஏன் அப்புறம் பேசணும்? அது எல்லாரும் விமர்சனம் பண்ணுவாங்க. இப்போ ஏங்க பித்தலாட்டம் இது மாதிரி யாரையும் பேசல. இப்ப கரூர்ல வந்து விஜய் ஓடி வந்தது பித்தலாட்டம் சொன்னாரு இவர் வைகோ. இன்னைக்கு அவரே போய் அங்கே உட்காந்து பெரிய லீடர் விஜய் அப்படின்னு சொல்றாரு. 1 இயர்ஸ் வந்து நீ ஒரு கோழைன்னு சொன்னார் விஜயை பார்த்து. அரசியல் இதெல்லாம் சகஜம்தான். அரசியல் இது பொலிட்டிக்கலாக பார்க்கணும். இது ஆக்சுவலாக வந்து நீங்கள் மூலமாக பார்க்கறதோ பொலிட்டிக்கலாக பார்க்கணும். அந்த கேள்வி அவர்கிட்ட இல்லை. என்னுடைய ஒரே பாயிண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, அவர் கட்சி மேலே தொடர்ந்து பயணிக்கிறவங்க மேலே நடவடிக்கை எடுக்கிறவரும் நாளைக்கு இதே விஜயபாஸ்கரோ இல்லை வேறு யாரோ அதிமுகலேருந்து வரக்கூடிய ஆட்கள் வந்து தவறான நடவடிக்கை செஞ்சாங்கன்னா கட்டாயமாக தண்டனை கொடுப்பாருங்கிறது தான் என்னுடைய பார்வை. அவங்க வந்து ப்ரூவ் பண்ண வேண்டியது அவங்களுடைய கடமை. நீங்க இப்ப வந்து இதை எதிர்த்து களமாடுவதற்கு உதயநிதி அவர்களுக்கும் அண்ணாமலை அவர்களுக்கும் இடம் கொடுத்துட்டீங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. இல்ல, நாட் நெசசரிலி. நான் அதை தான் சொல்ல வரேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அரசாங்கத்தின் மேலே நீங்கள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறீங்கிறது முக்கியம். இப்போ அந்த கவர்மெண்ட் இப்போ ஏன்னா இப்போ தூய சக்திங்கிறது என்னென்னா, ஏங்க நீங்கள் விஜயபாஸ்கர் வந்துட்டனால உங்களுடைய தூய சக்தி கெட்டு போயிடுச்சுங்கிறது இல்லை. ஹானஸ்டான கவர்மெண்ட்டு, 0 டாலரன்ஸ் டு ப்ரூவன் கரப்ஷன், இதுதான். அப்போ நீங்கள் ஒரு கவர்மெண்ட்டு ஒரு இன்ஸ்டிடியூஷனுடைய ஹெட்டாக விஜய் அவர்களுடைய ஓவரால் கவர்னன்ஸ் எப்படி இருக்குது, எந்த மாதிரி இடத்துல வந்து அவங்க 0 டாலரன்ஸ் டு கரப்ஷன் காமிக்கிறாங்கங்கிறது தான் நம்ம வந்து மெயினாக வந்து பார்க்கணும். அப்போ இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டை இங்கேருந்து போய் சேர்றீங்க. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நீங்கள் திமுகலேருந்து எடுத்துக்கிட்டிங்கனாக்கா
ஒரு 8-10 மந்திரிமார்களே வந்து அதிமுகலேருந்து போனீங்க. பெரிய பெரிய ஃபிகர்ஸ் பூராமே வந்து அதிமுகலேருந்து போன ஆட்கள் தான். அப்போது இந்த இடத்துல நம்ம ஒரு கட்சியிலிருந்து ஒரு கட்சிக்கு போய் சேர்றதுங்கிறது இன்றைக்கி வந்து ஒரு எம்எல்ஏவாக இருந்து அவர் இங்கே வந்து சேர்ந்துருந்தாருன்னா அது நம்மளே வந்து அதை எதிர்ப்போம். இங்கே மக்கள் கொடுத்த மேண்டேட்டை திருப்பி மக்கள்கிட்டே சரண்டர் பண்ணுறாங்க. அப்போ அந்த ராஜினாமா பண்ணுறதுக்கு கான்ஸ்டிடியூஷனலி தே ஹேவ் த ரைட்ஸ். அதுக்கப்புறம் ராஜினாமா பண்ணதுக்கப்புறம் உங்களை மாதிரி என்ன மாதிரி அவங்க தனி மனிதன். இப்போ தனி மனிதனாகப்பட்ட நம்ம எந்த கட்சியில் வேணால் போய் சேரலாங்கக்கூடிய ரைட்ஸு நமக்கு இருக்குது. அப்போ இந்த இடத்துல இனிமேல் அவங்க யாருக்கு கொடுக்க போகிறாங்க, என்ன கொடுக்க போகிறாங்கங்கிறது we need to wait and watch. இவங்க தவறு செய்தவர்கள் உறுதிப்படுத்தப்பட்டும் அவர்களை வந்து காப்பாற்றுற முயற்சியில் தாவேகா ஈடுபட்டுச்சுன்னா கண்டிப்பாக மக்கள்கிட்ட நம்பிக்கையில் ஏற்படும். ஆனால் அதே சமயம் இவங்க வந்து தவறானவர்கள்னு தெரிஞ்சு விஜய் அவர்கள் நடவடிக்கை எடுத்தாருன்னு வச்சுக்கோங்களேன், இன்னும் தாவேகா மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கைகள் அதீதமாக மாறும். அப்போ அந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு கரப்ஷன் கேசஸ்க்கு என்ன மாதிரி நடவடிக்கைகள் எடுக்க போகிறாங்கங்கிறது தான் முக்கியம். அப்போது அந்த மாதிரி நடவடிக்கைகளை ஸ்ட்ராங்காக எடுக்க விஜய் வில் கெயின் மோர் மொமெண்டம் அண்ட் மோர் பவர் அண்ட் மோர் கான்ஃபிடன்ஸ் வித் த பப்ளிக். ஓகே, நான் இது நிறைவுக்கு எடுத்துக்கிறேன். ஒருவேளை அவர் எடுக்கல அப்படின்னா அவங்க 2 பேரும் சொன்ன மாதிரி அவங்களுக்கு ஒரு பேகேஜ் ஆகும். அந்த பேகேஜ் வந்துட்டு யாருக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும்னா திரு அண்ணாமலை அவர்களுக்கும் திரு உதயநிதி அவர்களுக்கும் ஸ்ட்ராங்காக இருக்கும். அதில் வந்து தாவேக கிளியராக இருக்கும்னு நம்புறேன். ஏங்க கட்டாயமா, ஏன்னா இப்போ யாராக இருக்கட்டும், நம்ம ஒரு ஸ்டாலின் ஐயாவோ இல்லை வந்து எடப்பாடி ஐயாவோ அண்ணாமலை ஐயாவோ இல்லை வந்து விஜய் அவர்களோ நல்லது செய்யும் போது எல்லாருமே நம்ம பாராட்டுறோம். ஓகே, அதே வந்து தெரிஞ்சே ஒருத்தர் தப்பு செய்யும் போது நம்ம எப்படி போய் அவங்களை பாராட்ட முடியும்? 2031 வந்து இவங்க 3 பேருக்கும் உள்ள ஒரு போட்டியாக தான் இருக்கும். அப்படி எடுத்துகிட்டு போயிடலாமா? நிறைவாக அதோட முடிக்கலாமா? இல்லை, இப்போ 3 கார்னர் ஃபைட்டுன்னு வரும்போது டெஃபினட்டாக இட் இஸ் கோயிங் டு ஆட் அட்வான்டேஜ் ஃபார் விஜய். பிகாஸ் இன்னைக்கு அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 35% வாக்கு வங்கி தனியாக ப்ரூவ் பண்ணிட்டார். அதுதான் அவர் சொன்னார். 2026 பேட்டர்ன் வேற. இப்போ 5 வருஷம் அவர் எப்படி செயல்படுறாருங்கிறத பொறுத்து தான் 2031 அமையும் அவர் சொல்றாரு. இல்லை, அதை தான் சொல்ல வரேன். இன்றைக்கி அவ்வளோ சீக்கிரம் நீங்கள் வந்து இன்ஃபேமஸ் பண்ண முடியாது. அவங்க இப்போ இன்றைக்கி போயிட்டு இருக்கக்கூடிய பேஸ்லேயே போகும்போது அப்போ இன்றைக்கி கூட்டணி கட்சிகள் வந்து அங்கே போய் சேர்ந்துருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து ஒட்டுமொத்தமாக ஒரு 4%, 5%னே வைங்க, ஒரு 40% ஓட் ஷேர் வந்து இன்றைக்கி அங்கே இருக்குது. அப்போ நீங்கள் 3 கார்னர் ஃபைட்டில் நீங்கள் ஃபைட் பண்ணுற வரைக்கும் டெஃபினட்டாக வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் கோயிங் டு ஆட் அரித்மெட்டிக்கல் அட்வான்டேஜ் டு டிவிகே. இல்லை, கூட்டணி கட்சிகளே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வழக்கு பாட்டு நடக்கட்டும், விடுதலை ஆட்டம்லாம் சொல்லலை. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய செயலாளர் திரு வீரபாண்டியன் அவர்கள் மிக தெளிவாக நடந்து கொண்டிருப்பது, இந்த ஒவ்வொரு எம்எல்ஏவாக ராஜினாமா செய்வதும் அவர்கள் போய் தாவேகாவில் இணைவதும் ஆரோக்கியமான அரசியல் அல்ல. இது ஜனநாயகத்திற்கு விரோதமான செயல். மக்கள் வாக்களித்த மக்களுக்கு இவர்கள் என்ன பதில் சொல்வார்கள் என்று அந்த ராஜினாமா செய்தவர்களை நோக்கி கேட்கிறார்கள். அவர்களை தாவேகா ஏற்றுக்கொள்வதை அவர்கள் விரும்பவில்லை என்பதை பட்டவர்த்தனமாக ஆதரிக்கக்கூடிய கட்சி வெளிப்படுத்தி. அதுதான் அவர் சொல்றாரு. இது எப்படி போகுங்கிறது வந்து நம்ம அவங்க என்ன முடிவு எடுக்க போறாங்க ஆரம்ப நிலையிலே இல்லை. இவர் என்ன சொல்றாரு, தோழர் என்ன சொல்றாரு, அவங்க மேல வழக்க கைவிடுறாங்களா, அவங்கள கூப்பிட்டு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறாங்களா, மந்திரி ஆக்குறாங்களா, அப்புறம் பேசுவோன்றாரு. அவங்க என்ன சொல்றாங்க, ஆதரிக்கக்கூடிய கட்சிகள், இந்த ஆட்சிக்கு 2 எம்எல்ஏக்களை கொடுத்து ஆதரித்து இருக்கக்கூடிய கட்சி என்ன சொல்லுதுன்னா, இப்படி ராஜினாமா செய்யறதையும் டக்குன்னு இவங்களை எடுத்துக்கிறதையும் இந்த வழிமுறையை ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்லன்றாங்க. இல்லை, அதே வீரபாண்டியன் அவர்கள் சமீபமாக ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்கிறாரு. நாங்கள் சூழல் வரும்போது ஆட்சியில் மந்திரி சபையில் இடம்பெறதுனால நாங்கள் இடம்பெறுவோம்னு ஐயா வீரபாண்டியன் சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் அமைப்பை சார்ந்தவர்கள் இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தி நீங்க பார்த்துருக்கீங்க. சண்முகம் சொல்லல, வீரபாண்டியன் அவர்கள் சொல்றாரு. இல்ல, வீரபாண்டியன் அவர்கள் சொல்றாரு கொஞ்சம் அம்பிகுட்டி. சூழல் ஏற்படும் போது இல்ல சூழல் ஏற்படும் போது வந்து ஒரு தெளிவின்மை இருக்கு. அவர் வந்து இன்னும் கிளாரிஃபை பண்ண வேண்டிய அவசியம் இருக்கு. அவர் வந்து கிளியராக வந்து வாய்ப்பு வந்தால் நாங்கள் சேருவோம்னு சொன்ன மாதிரி அந்த வார்த்தைகள் இல்லை. இல்லை, சூழல் ஏற்படும் போது நாங்க இடம் பெறறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா ரிப்போர்ட் ஆகல, சூழல் வருது. அவருடைய அவர்ட்ட பேசும்போது அப்படி தான் தெரியுது. நான் சொல்றது என்னன்னா, நீங்க இதுல ஒரு ஆம்பிகுட்டி இருக்கிறதா கூட வெச்சுக்கங்க. இருக்குன்னு வெச்சுக்கங்க. நான் கேக்குற ஒரே கேள்வி, இதுக்கு முன்னாடி கம்யூனிஸ்டுகள் ஆட்சி அதிகாரத்துல பங்கெடுக்கிறத பத்தி என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல. அப்போ இன்னைக்கு தாவேகாவுடைய அரசாங்கத்தில் நாங்கள் சூழல் ஏற்பட்டாலும் பங்கெடுப்போம்னு வரும்போது ஒரு நம்பிக்கை ஏற்படாமல் அந்த வார்த்தையை அவங்க பயன்படுத்தி இருப்பாங்களா? 3 கார்னர் ஃபைட்னு வந்தாலும் தாவேகாவுக்கு அட்வான்டேஜ் இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? ஆமா, இது ஐயா ரமேஷ் அவர்கள் சொல்ற மாதிரி எந்த தப்பு வேணாலும் பண்ணலாம், ஆனால் நம்ம ஜெயிச்சிருவோங்கிறது யாருமே மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. அவங்க வந்து ஹானஸ்டாக இருக்கிற வரைக்கும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கிற வரைக்கும், கரப்ஷனுக்கு 0 டாலரன்ஸாக இது மாதிரி இருக்கிற வரைக்கும் அவங்க வந்து வாக்குறுதியை பெருசாக நிறைவேற்றலைனா கூட பரவாயில்ல. ஒரு டீசெண்டான கவர்மெண்ட் கொடுத்தாங்கன்னா கூட that will be a great advantage for TVK கவர்மெண்ட்ங்கறத என்னுடைய அந்த கருத்துல நானும் உடன்படுறேன். சோ நிறைய விஷயங்கள் வந்து இன்னைக்கு கிளாரிஃபை பண்ணிருக்கீங்க அப்படிங்கறத பார்க்க முடியுது. உங்க எல்லாரோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் ஃபார் கமிங். வாய்ப்புக்கு நன்றி. Thank you sir.
Max Gold, cash for gold. Call 044-4545-4545. குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்.